आषण्डसागुरमकागुरभामुगाग्नि श्रीरङ्गराजचरणाम्बुजमूलदासः श्रीविष्णुलोकमणिमण्टपमार्गदायी रामानुजो विजयते यतिराजराजः. இந்த ஸ்லோகமானது புறத்தாழ்வார் அனுகிரகித்த சாட்டி பஞ்சகம் என்கிற கிரந்தத்திலே கடைசி ஸ்லோகமாக சொல்லப்பட்டுள்ளது. அதில் ராமனுடைய கொடி, அதாவது திருதண்டம் இருக்கு இல்லையா, அது திருதண்டமே அனைத்து வெற்றியும் பெற்றுக் கொடுக்கிறது என்று தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான சாட்டி பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய கிரந்தம். அது அநேகமாக பூர்வர்கள் எல்லாமே ஒரு சிறிய சீபாஷ்யம் என்றே சொல்வார்கள். ஆச்சரியமான ஒரு கருத்தை சுவாமி புறத்தாழ்வார் அதிலே புகுத்துள்ளார். சிறிய பாடலாக இருந்தாலும் நிறைய உட்கருத்துக்கள் நிறைய இருக்கு. சீபாஷ்யத்துடைய தன்மையை பூர்த்தியாக புகுத்திருக்கார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம் அது. அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு திருக்கோட்டியூர் நம்பிகள் 18 தடவை தான் திருமந்திரமும் சர்வஸ்லோகார்த்தத்தையும் கொடுப்பதற்காக நடப்பித்தார். ஆனால் வெறுமே நடக்க வைக்கவில்லை. ஒவ்வொரு தடவையும் இது வந்தால் வாரும், இது வந்தால் வாரும், இது வந்தால் வாரும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சுவாமிக்கு கொடுத்திருந்தார். அதிலே முதல் விஷயம், முமுட்சுவுக்கு சம்சார பீடம் நசிக்க வேண்டும். இதன் முதல் நிலை. இதை நேற்றைய தினம் அனுபவிக்க பெற்றோம். முமுட்சுவுக்கு சம்சார பீடம் என்ன? சம்சாரம் கர்மா, வாசனா, ருச்சி அப்படின்னு பார்த்தோம். கர்மாத்தால வாசனா, வாசனையால் ருச்சின்னு சொன்னோம். முனியும் வச்சுக்கலாம், முனியும் சேர்த்து வச்சுக்கலாம். வாசனைன்னா என்பது அறியாமல் பண்ணக்கூடியது. ஒரு காரியத்தை பண்ணியே பழக்கமானபடியாலே திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு தான் வாசனைன்னு பேர். நமக்கு தெரியாம பண்ணுவோம், அதுக்கு வாசனான்னு. ருச்சின்னா தெரிஞ்சு பண்ணுறது. தெரிஞ்சுன்னா தப்புன்னு தெரிஞ்ச பண்ண இல்லையா? இது ரெண்டுமே உண்டு. வாசனையாலும் பண்ணலாம், ருச்சியாலும் பண்ணலாம். இரண்டுமே கர்மாவுக்குள்ள உட்பட்டது. ஆக கர்மத்தாலே அந்த கர்மம் ஏற்பட்டவன் என்ன ஆகுனா, அடுத்து அதை நதிந்தாளுடைய அகங்காரம் மமகாரங்கள் நிவர்த்தி ஆக மாட்டாது. எது நதிந்தாளுடைய கர்மம் நதிந்தாதான். அப்ப கர்மம் நதிந்தா என்னாகும்? நம்முடைய பிறவி கிடையாது. சதாவித்வான் புண்ணியபாபி விதிய நிரந்தர பிரமம் சாமியம் கேள்வி என்று சொல்லக்கூடியாலே புண்ணியமும் பாபம் போயிட்டுன்னா பிறவி கிடையாது. பிறவி இல்லைன்னா சரீரம் இல்லை. சரீரம் இல்லைன்னா அது நமக்கு அகங்காரம் மமகாரம் இல்லையே சுவாமின்னு தோணும். ஆனா சரீரம் இருந்தா தான் மோட்சம் போக முடியும். சரீரம் இல்லைன்னா இந்த வருஷம் போக முடியாது. சரீரம் வேணும். சரீரம் எதுக்கு வேணும்னு முக்கியம். சரீரம் வச்சுட்டு அகங்கார மமக்காரம் இல்லாம இருக்கிறதா சாமர்த்தியம். சரீரம் இருக்கின்றதுக்கு அகங்காரம், நான் எனது, இது அகங்காரம். நான் என்றால் அகங்காரம், எனதென்றால் மமக்காரம். இதைத்தான் மதுரை விழாவில் தெரிவிக்கிறார். நம்பினேன் பிறர் நண்பொருள் தந்தையும் நம்பினேன் மடபாளையம் புன்னலாம் செம்பன்மாட திருக்குறகூர் நம்பி கண்டனாய் அடியேன் சதித்தேன் என்றேன் இருக்கிறார். நம்பினேன் பிறர் நன்பொருள்னு எப்ப ஆச்சரியமான வியாக்கியம். நம்பிள்ளையாகட்டும், நம்பியராகட்டும், நாயனாராகட்டும், அதுக்கு மேற்கொண்ட பெரியவாச்சங்களாகட்டும் ஆச்சரியமான நன்பொருள், பிறர் நன்பொருள், பொருள் 3 எடுத்துக்கா. பொருள்னு சொன்னா அஜித்து. அஜித்தை நம்பினேன் என்னுடைய நினைச்சுதான். நன்பொருள்னா ஆத்மா. ஆத்மாவுக்கு நன்பொருள் வேறு. பிறர் நன்பொருள்னா பகவானுடைய ஆத்மாவை என்னென்னு நினைக்கணும். இது பிறர் நன்பொருள். அப்ப பொருள், நன்பொருள், பிறர் நன்பொருள், இந்த 3ஐயும் சேர்த்து எது நினைச்சணும். நான் மதுரை கவியார் நினைக்கிற அவர் பாடுறாத மாதிரி நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்மையும் நம்பினேன் மரவாரியம் என்னலாம். அப்ப என்னுடையதான இந்த சரீரத்தை, என்னுடையது கிடையாது, இந்த சரீரமாகட்டும் ஆத்மாவும் பகவான் இல்லையா, அவருடைய சொத்தை என்ன நினைச்சிடணும். அதைத்தான் அகங்கார மமக்காரங்கள் தெரியும். அது நேற்றைய தினம் நீர் நுமதி என்பவை வேர்முதல் மாய்த்து இடதேர்மின் உயர் கதன் நேர்நிலையில்லேன்னு பார்த்தோம். நீர் நுமதி என்பவை வேர் முதல் மாய்த்தனர். என்ன வேர் முதல்? வேரோடு அறுத்தனர். அது காழ்வார் ஒரு வழி சொன்னார். அதுல விஷச்செடியில இருக்கக்கூடிய விஷத்தை எடுத்து பண்ணணும். இப்ப நமக்கு என்ன பண்ணான்னா ஒண்ணுமில்லை. இந்த சரீரத்தை பார்த்து இதனால நான் கேட்டேன், இதனால நான் கேட்டேன் நினைச்சுட்டே இருக்கணும். இது இருக்கிறபடியால்தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு அந்த உள்ளுக்குள்ள விஷத்தை வைக்கிறது என்ன வேண்டாம். இந்த சரீரம் இருக்கபடியாலே நினைச்சுட்டு அப்புறம் நல்ல செடிக்கு ஜலம் ஊற்றணும். அந்த ஜலம் ஊற்றுவது போல பகவத் தியானம், ஜலத்தை போல இது ரெண்டும் பண்ணியாதுனால இந்த சரீரம் போனாத்தான் அகங்காரம் அகங்காரம் குறையணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நேற்றுக்கு அநேகமா அந்த நினைச்சுட்டு இருப்பா கிடையாது.
சரீரம் இருக்க, ஏன்னா சரீரம் போயிடுச்சுன்னா அகங்காரம், சரீரமே இல்லை அதுக்கு மேலே அகங்காரம் வராதுன்னா, ஆனால் இவன் கர்மத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப கர்மத்தை அனுபவிக்கணும்னா சரீரம் இருக்கணும், சரீரம் இருந்து அகங்காரம் நமக்காரம் இல்லாம இருக்கணும். இது முடியுமா? சொன்னா முடியும், அவனால் முடியும், நம்மளால முடியாது. அவன் திருவடியை பற்றினா முடியும். அப்ப என்ன பண்ணணும்? அவனை கொண்டு வந்து இதுக்குள்ள வைக்கணும். வைக்கணும் என்ன பண்றது? ஒண்ணுமில்ல சுவாமி, இந்த சரீரம் நான் இல்லைன்னு நினைக்கணும். அந்த நினைவு வந்துச்சுனாலே தன்னுடைய வந்துடும். இந்த அது உடனே அகங்காரம் நமக்காரம் போயிடும். அதனால்தான் அந்த அதனால ஆக ஏன் இத்தனையே உயர்த்துக்காக ஓட்ட சரீரம் நான் இல்லை அடிச்சு ஓட்டலாம், அடிக்கலாம் ஓட்ட முடியாது. அடிச்சு ஓட்ட ஒண்ணுமில்லை. இங்க ஒருத்தர் சுவாமிக்கு சுவாமி ஈ அடிக்க போற அடிச்சா மூணு தான் ஈயா போனோம், ஈயப்படாது. அதே போல அடிச்செல்லாம் ஓட்ட முடியாது. பகவத் தியானத்தால தான் இதை பண்ணணும்னு தெரிகிற. ஆக அகங்காரம் அங்காரம் தொலைணும். அகங்காரம் மனக்காரம் தொலைஞ்சாதான் அடுத்தது இன்னொன்று வருது. சரி சுவாமி, அகங்கார மமக்காரம் தொலைகிறதுக்கு முன்னாடி நம்மனும் சம்சார பீஜம் தொலைன. சம்சார பீஜம் கர்மா வாசனா ருஷி அது தொலைனாரு. அது நசித்தாதான் அகங்கார மமக்காரம் தொலைனாரு. இப்ப இது ஒவ்வொன்றும் தனித்தனியா எழுதி வச்சுக்கணும். அப்ப முதல்ல என்ன ஆகுது? கர்மவாசனை போகணும். கர்மவாசனை போயிட்டு அதுக்கு அகங்காரம் தொலைனாரு. இப்படி வச்சு பண்ணேன். அகங்கார மமக்காரங்கள் தொலைகிறதுக்கு முன்னாடி கர்மா வாசனா ருஷி தொலையணும். அது தொலைஞ்சாதான் அகங்கார மமக்காரம் தெரியும். அந்த அகங்கார மமக்காரம் தொலைஞ்சதுக்கு அப்புறம் என்ன வருது? பிரியத்துக்காக அகங்காரம் இருக்கக்கூட சுவாமி தெரிஞ்சுட்டேன். இப்ப அகங்காரம் இருப்பதுக்கு காரணம் எது? அனாதி காலமா இருக்கக்கூடிய கர்மா மாறி மாறி பிறந்திருக்கேன், கர்மான்னு தெரியுது. சரி, இந்த சரீரம் நான் இல்லைன்னு சிந்திக்க என்ன ஏற்படும்? நான் வேறு சரீரம் புரிஞ்சுக்கின்றோ. இதை புரிஞ்சுட்டாதான் நான் வேறு சரீரம் வேறு அந்த நிலை வரும். இது என் சரீரம்னு நினைக்கப்படாது. நானே இல்லையே. நான் என்பது ஆத்மாவை வச்சிருக்கும். சரீரம் நான் இல்லை, சரீரம் யார்தோ அப்படி நினைக்கணும். அந்த நிலையத்தில் என்ன ஆகுனா இது தெளிவு ஏற்படுது. என்ன தெளிவு ஏற்படுனா, நசித்தால் ஒழிய அகங்கார மமக்காரங்கள் நிவர்த்தி ஆகாது. ஏன்னா கர்மங்கள் நசித்தாதான் அகங்காரம் நிவர்த்தி ஆகாது. இல்லைன்னா அகங்காரம் எண்ணிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா கர்மங்களால் பிறந்திருக்கும் தெரிஞ்சுக்கணும். நம்ம பிறந்ததுனால கர்மத்தால பிறந்திருக்கோம் நன்னா தெரிஞ்சுக்கணும். இச்சாரூபமா பிறக்கிறார். பெருமாள் எப்படி பிறந்திருக்காரு? கர்மத்தால பிறந்திருக்காரா? இல்ல, அவர் இச்சாரூபமா பிறக்கிறார். பரித்ராணாய சாதுகுணாம் விநாசாய துஷ்டிகாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி விஜயதே அப்படின்னு தெரிவிக்கிறார். பிறப்பில் பல்பிறவி பெருமான் ஜன்மம் பலபலகையில் வெளிப்பட்டு அப்படின்னு தெரிவிக்கிறார். அவருடைய பிறப்பு வேறு, நம்முடைய பிறப்பு வேறு. அவருடைய பிறப்பு இச்சாரூபமா, நம்முடைய பிறப்பு கர்மாதீனமா. அது முதல்ல அதை நினைக்கணும். கர்மாதீனமா பிறந்திருக்கேன். கர்மாதீனமா பிறந்திருக்கிறபடியால் தான் அங்க இந்த சரீரம் வந்திருக்கு. இந்த சரீரம் வந்தபடியால் தான் அகங்காரம் நமக்காரம் வந்துருக்கு. அப்ப கர்மாதீனமா பிறந்திருக்கேன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால ஒழிய அகங்காரம் அகங்காரம் ஒழியாது. புரியுதா? இப்ப நம்ம போட்டு பார்க்கணும். முதலுக்கு போகலன்னா ரெண்டாவது போகுமா? முதலோடு எது எது முதலோடு? மூச்சுக்கு சம்சார பீஜம் நசிய வேண்டும். அப்ப சம்சார பீஜம் சம்சாரம் எதனால ஏற்பட்டது? கர்மா வாசனா ருச்சி, இந்த மூணு தரணும். இதனால் தொலைனா தொலைன்னு உடனே தொலையாது. சாமி நாளைக்கு போயிடுமா, நாளைக்கு போயிட்டு கேட்டுட்டேன்னா அதெல்லாம் போகாது. இன்னும் 40 வருஷம் ஆகலாம், 50 வருஷம் ஆகலாம், இல்லை 20 வருஷம் ஆகலாம், இல்லை 10 வருஷத்துக்கு போகலாம். ஆனா இந்த நினைவு ஏற்படணும். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் நினைவு தான் முக்கியம். எப்போதுமே நினைவு தான் முக்கியம். அந்த நினைவு இருந்தாலே போதும். புரியத்துக்காக ஒரே விஷயம், பகவான் அவ 2 பேரும் பாரியா பக்தாவா இருக்கா, ரொம்ப வேலையா இருக்கா, வேலை கொடுக்குறார். தனுர்மாசத்துல நடந்த சரித்திரம். வேலையா இருக்கா. அவ அடுத்த நாள் கூடார வெள்ளி சக்கரபுத்தர் பண்ணணும்னு ஆசை. எத்தனை ஆசை அத்தனை ஆசை. ராத்திரி 10 மணி ஆச்சு. மறுநாள் கத்திர கூடார வெள்ளி 4-3 மணிக்கு எழுந்து தீர்த்தம் முடிச்சு கோலம் போட்டு பெருக்கி அதுக்கும் பெருமா தடுக்க பண்ணி அத்தனை கோட்டியாரும் கூப்பிட்டு எல்லாரும் கொடுக்கணும்னு. ஆனால் கையில் தள்ளி காசு இல்லை. தள்ளி காசு இல்லை. 2 பேரும் 10 மணிக்கு படுத்துட்டா. படுத்து 2 பேரும் பெரியவர் சொல்றார், அந்த அம்மா சொல்றா 2 பேரும் இருந்துட்டா. 4 காசு எத்தனை படி போடலாம் அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறார். அப்புறம் சொல்றாரு, இல்லையே ஒரு 4 படி போட்டால் நல்லா இருக்கும், 4 படி சக்கரை போடணும், நெய் எத்தனை விடலாம். அப்ப அவ சொல்றா 4 படி என்னமா போறோம், அவளெல்லாம் கூப்பிட்டுக்கிறேன், 8 படியாவது போட வேணாமா. அந்தமா சொல்றா வாசம் தான் கூப்பிட்டுதான் 8 படி போட்டுடலாம். நெய் எத்தனை விடலாம், நெய் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கிலோவாவது நெய் விடணும்னா என்னமா போறோம். 100 நிமிந்து முழங்க வழிவாருன்னு சொல்லிட்டு ஆண்டாள் படிக்கிற அவள்கிட்ட கொடுத்தா முழங்கி வழியணும் போனோம். வழியணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 கிலோவாவது போடணும். சரி போட்டுடலாம். முந்திரி எத்தனை போடலாம், ஒரு சாதத்துக்கு ஒரு முந்திரி அப்படின்னா. அப்ப பாதம் எத்தனை வரலாம், ஒரு சாதத்துக்கு ஒரு பாதம். இத்தனையும் பேசி பேசி எல்லாம் முடிச்சு ராத்திரி 1 மணி ஆயிடுச்சு. தூங்கிட்டா. சண்டி காசு இல்லை, கை ஒரு காசு இல்லை.
காத்தால எழுந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. நேர பெருமாள் கையை தட்டினா திருக்காப்பி நீக்கினா ஆச்சு. இந்த இருக்கக்கூடிய பாத்திரத்தை சொன்னா 1000 கூட முடிஞ்சுட்டுனா பெருமாள்கிட்ட போய் கேட்டோம், என்ன சுவாமி அவ ஒண்ணுமே பண்ணேன்னா ராத்திரி 12 மணிக்கே சாப்பிட்டேன். அவ சொல்லிட்டு இருந்தாலே என்ன சொன்னா 10 படின்னா 15 படின்னு சொன்னா இத்தனை கிலோன்னு அத்தனை கிலோன்னு சொன்னா முந்திரி இத்தனை அந்த ஆட்சி இருக்கு இல்லையா, அந்த ஆட்சி தான் பெருமாள் எதிர்பார்க்கிறான். உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி இந்த சூஷ்ம யுத்தம்லாம் தெரியாம எனக்கு கேட்டு நாளையிலிருந்து நான் விரும்பேன் நினைச்சுட்டா போறோமா பெருமாளை பண்ண வேண்டாமான்னு கேட்டேன். இந்த நினைவு உண்மையா இருந்தா பண்ண வேண்டாம். ஆனா நிச்சயமா இருக்காது. ஏன் இருக்காதுன்னா எப்ப பண்ணாம சொன்னதுக்கு அப்புறம் அதனால எனக்கு நனி வரணும்னு சொன்ன வராது. நனி வந்தது இயற்கையா ஏற்படணும். நம்ம பகவானுக்கு நான் அடிமை என்பது இயற்கையா வரணும். அவெல்லாம் சொல்லிட்டாலாம், அதனால என்ன பண்றது அடிமையை இறக்கம் போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சிட்டா அதான் கைக்கறி பண்ண சொன்னா பண்ணனா ஏதோ ஆயிடுமா. இந்த நிலை சீவைஷ்ணவ சம்பிரதாயம் கிடையாது. அதனால சீவைஷ்ணவ நினைவு தான் முக்கியம். சித்தரா கைக்கிறது தான் பிரதானம். அதனால அந்த என்ன வந்துட்டு வச்சுக்க, என்ன எண்ணம் கர்மாத்தால பிறந்திருக்கும், வாசனையால பிறந்திருக்கும், ருச்சியால பிறந்து என்ன வந்துட்டு அகங்காரம் அகங்காரம் தொலையாது. அப்ப அகங்காரம் அகங்காரம் தொலைணும் என்னன்னா அது வரணும். அதுக்குதான் அப்ப இந்த அண்ணனே கீதையில இயற்கையில ஆத்மாவுக்கு எந்த விதமான செயல்களும் கிடையாது. சரீரத்தாலதான் எல்லா துக்கமும் சுகமும். சரீரம் என்னன்னா ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது, எந்த கட்டமும் கிடையாது. கண்ணனே கீதையை சொல்றேன், இந்த சரீரத்தால் தான் ஆச்சுன்னா எல்லாமே. சரீரம்னா ஒரு ஆத்மாவுக்கு ஆத்மா எப்பவுமே ஆனந்தமயம் ஞானமயம். ஆத்மாவுக்கு சரீரம் இருக்கிறதான் சாப்பிடணும்னு தோணுது, சரீரம் இருக்கதான் தொண்டை கட்டுறது, சரீரம் இருக்கதான் ஏதோ கொடுக்குறா சாப்பிடணும்னு தோணுது, 8 மணி ஆச்சுன்னா ஏதோ கொடுக்கணும்னு தோணுது. சரீரத்துக்கு தான் சரீரத்துக்கு சக்கரமங்கள், சரீரத்துக்கு அக்காடேஷன், சரீரத்துக்கு தான் துணிச்சல், என்னென்னோ கொடுக்குறா இல்லையா. ஆத்மா என்ன சாப்பிடும்? நம்ம ஆத்மா சக்கரமங்கள் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன எத்தனை மணி போடலாம் எங்க இருக்குன்னு தெரியல. எத்தனை சூஷ்மமானது, ரொம்ப சூஷ்மமா இருக்கிறதுக்கு. அப்ப சரீரம் இருக்கத்தனை இத்தனை தேவைப்படுது. சரீரம் இல்லைன்னா எதுவுமே தேவையில்லையே. அப்ப ஆத்மாவுக்கு எது? ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். சரீரம் இருக்கவே தான் துக்கம் சுகம் மாறி 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 வந்துட்டு அந்த நிலை இருக்கிறதுனால தான் சரீரத்தை பகட்டணும். அப்ப எந்த செலவும் இல்லாம பகவான் ஆனந்தத்தை கொடுக்கறது தயாராகும் ஆத்மாவுக்கு. ஆத்மா ஆனந்தமயம் ஞானமயம் பார்த்துக்கணும், எந்த செலவும் கிடையாது. பகவான் ஆனந்தத்தை பூர்ணமா ஆத்மா கொடுக்க தயாரா இருக்கான். ஆனாலும் இந்த சரீரம் இருக்கிறபடியால இந்த எடுத்துக்கொண்ட சரீரத்தினாலதான் இந்த ஆத்மா சுமப்படுறது. இந்த ஆத்மா விதமா கட்டம். இயற்கையில ஆத்மா ஞானமயம் ஆனந்தமயம். ஆத்மாவுக்கு எந்த விதமான பாபங்களோ துன்பங்களோ புண்ணியமோ எதுவுமே கிடையாது, எப்பவுமே கிடையாது. ஆனா எடுத்துக்கொண்ட சரீரத்தால ஆத்மாவை துன்பத்தையும் அனுபவிக்கிறார், இன்பத்தையும் அனுபவிக்கிறார். ஏன்னா இந்த சரீரத்தை சிக்கின் இருக்காரு, சிக்கின் இருக்கிறபடியால இத்தனை எடுத்துங்க. சரீரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது அவருக்கு துன்பம். யாருக்கு? ஆத்மாவுக்கு துன்பம். சரீரம் இல்லாவிட்டா துன்பமே இல்லை. அதனால்தான் கைவல்யார்த்தி இருக்கானே ஆத்மானுபவ காமன் கைவல்யார்த்தி இந்த சம்பிரதாயத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஒத்துக்கிறது என்னன்னா பெரியாழ்வாடி திருப்பல்லாண்டு பாசுரம் 12 பாட்டு. அதுல 12 பாட்டுல முதல் பாட்டு 2ஆம் பாட்டு ரெண்டுமே சுவானுபவம், தன்னுடைய அனுபவம். பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு முதல் பாட்டு. அடியோமோடு மின்னோடும் 2ஆம் பாட்டு. இது முடிஞ்ச உடனே 3ஆம் பாட்டு ஆச்சரியமான பாட்டு. அடியோமோடு மின்னன் வரும் காப்பு, அடியோமோடு மின்னோடு விருவின் 1000 பல்லாண்டு, வடிவானின் வளமான் வாழ்ந்த மங்கியம் பல்லாண்டு, வடிவாற்றுவதற்கு சுடராஜின் பல்லாண்டு, படைபோர் புக்கு அப்பான்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் வாழாப்பட்டு நின்று உள்ளீரேங்க. இந்த பாட்டு பகவத் அனுபவ காமனை கூப்பிடுறது, பகவத் அனுபவ காமனை கூப்பிடுறது. அதுக்கப்புறம் என்னன்னா 7 நிலத்தில் விழுதம், அதுக்கடுத்து அண்டக்குலத்தை கதிவாதே. இந்த 7 நிலத்தில் பார்த்தும் கைவல்யார்த்தி கூப்பிடுறது. பகவத் காமனையும் கைவல்யார்த்தியும் ஐஸ்வர்யார்த்தி 3 பேரும் கூப்பிடுறாரு. 3ஆவது பாட்டு தொடங்கி 10வது 11வது பாட்டு வரைக்கும் 3 பேரும் கூப்பிடுறார். 3 பேர் சேர்ந்தான்றார். 3 பேர் அவரோட சேர்ந்து இப்படி திருப்பல்லாண்டு பாடுறான்னு அங்க ஜாட்காட்டா ஒரு ஆச்சரியமான ஒரு அட்டவணையை கொடுக்குறாரு. அதுல முதல் பாட்டு பகவல்லாபாட்டியை கூப்பிடுறார். அது என்ன? வாழாப்பட்டு நின்றீர் உள்ளீரேன்னு. அடுத்து 2ஆம் பாட்டா? 2ஆம் பாட்டுனா திருப்பல்லாண்டு கிரமத்துல 2ஆம் பாட்டு இல்லை, கைவல்யார்த்தி பகவல்லாபாட்டு அதே போல ஐஸ்வர்யார்த்தி இந்த கிரமத்தில் 2ஆம் பாட்டு. 7 லட்சம் 20 முன்னம் வண்டி எங்கள் குழாம்கள். அந்த பாட்டா பெரியாபா தெரிவிக்கிறார். நீங்க உங்க சரீரத்தை கொண்டு போய் திசையில வைக்கிறதுக்கு முன்னாடி எங்க பெருமாட்ட வந்துருக்கோம். யார் கூப்பிடுறான்னா கைவல்யார்த்தி கூப்பிடுறாரு. கைவல்யார்த்திக்கு என்னன்னா ஆத்மானுபவம் தான் அவருக்கு தேவை, சரீரம் வேண்டாம். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா இப்ப நமக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம்? நாமமும் சரீரத்தை தொலைக்கணும்னு நினைக்கிறோம், அவனும் கைவல்யார்த்தியும் சரீரத்தை தொலைக்கணும்னு நினைக்கிறான்.
நாமும் சம்சாரம் வேண்டான்னு சொல்றோம், அவனும் சம்சாரம் வேண்டான்றான். எந்த விதமா இந்த நிலை எந்த வித்தியாசமே கிடையாது. சம்சாரத்தை பூர்ணமாக இருக்கிறான் கைவல்யார்த்தி, நாமும் சம்சாரத்தை பூர்ணமாக இருக்கோம். அதே போல இந்த சரீரம் வேண்டான்றான், அவனும் சரீரம் வேண்டான்றான். இப்ப கைவல்யார்த்தையும் பகவத்காவாத்தையும் ரெண்டு ஒன்னான்னா, ஆனா என்ன அடுத்து நினைக்கிறான், அடுத்து என்னுடைய ஆத்மாவை நானே அனுபவிச்சுக்கின்றான். ஆனா நாம என்ன பண்றோம், இந்த ஆத்மா என்னுடைய இல்ல பகவானுடையது, பகவானை கற்பழித்து அவன் அனுபவிக்க நான் அனுபவிக்கிறத விட என்னுடைய சுவானுபவம் கிடையாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இதான் வச்சுக்கணும். அப்ப அவனும் சம்சாரம் வேண்டாம் சரீரம் வேண்டான்றான், நாமும் சம்சாரம் வேண்டாம் சரீரம் வேண்டாம். ஏன்னா இந்த சம்சாரத்துல வந்தாதானே சுகதுக்கம், எத்தனை கஷ்டம். ஏன்னா சரீரம் இருந்தாதான் சுகதுக்கம், சரீரமே இல்லை சுகதுக்கம் இருக்குமா? சுகத்துக்கு வருத்தப்படுகிறது. ஆத்மாவுக்கு என்ன சுகம் இருக்கு, என்ன சுகம் இருக்குன்னா கிடையவே இல்லை. அதனாலதான் சரீரம் இல்லாம ஆத்மானுபவம் வந்து கைவல்யார்த்தன் ஆத்மானுபவ காமன், சரீரம் இல்லாம ஆத்மானுபவம், சரீரமே கிடையாது, அசரீரியா இருப்பான். ஆனா தன்னுடைய ஆத்மத்தை ஆனே அனுபவிச்சுட்டு இருக்கும். அதோடதான் அப்படியே அந்த நிலை அப்படியே இருந்து இனிமே அது மாறப்படுறதில்லை. எது சொல்லுவாங்கன்னா அதனால அவன் சரீரத்தை வேண்டாம் வேண்டான்றான். அப்ப நாம வேண்டான்றதுக்கு காரணம் என்ன, பகவத் லாபமா இருக்கக்கூடிய அந்த பகவத் அனுபவம் கிடைக்கவே இருக்கலாம். இந்த சரீரத்தால் தான் துக்கம் சுகம் இருக்கு. இதுல ஒண்ணு நல்லா பாருங்க, ஆத்மா சரீரத்தை சிக்கிட்டு இருக்காளியா, சரீரத்தை எடுத்துக்கொண்டபடியாக தான் அவருக்கு துன்பம். சரீரம் இல்லாம துன்பமே இல்லை, எந்த துன்பமும் இல்லை. கொஞ்சம் குழப்பமா இருக்கும், கொஞ்சம் நிதானமா கேளுங்க சொல்றேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டாதான் ஓ இத்தனை கஷ்டம் இருக்கா இந்த சரீரத்துக்கு தோணும். நாம இன்னும் ரொம்ப எத்தனை இந்த சரீரத்துக்கு பண்ணக்கூடிய அலங்காரம்னா எத்தனை அலங்காரம் எத்தனை இது. ஆத்மாவுக்கு ஒரு அலங்காரம் கிடையாது, சரீர கஷ்டம். என்ன சொல்றேன்னா இந்த சரீரம் இருக்கவே தான் துக்கம், இந்த சரீரம் இருக்கவே தான் துன்பம். இரண்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கணும். சரீரம் இருக்கவே தான் துன்பத்தை அனுபவிக்கிறோம், அதே போல ஆனா சரீரம் துன்பத்தை அனுபவிக்காது. ஞாபகம் இங்கதான் குழப்பமா இருக்கு. சரீரம் இருக்கவே தான் துக்கத்தை அனுபவிக்கிறோம், சரீரம் தான் துக்கம். ஆனா இந்த சரீரம் அனுபவிக்க மாட்டோம், அந்த துக்கத்தை அனுபவிக்காது, ஆத்மா தான் துக்கத்தை. சரீரம் இல்லைன்னா ஆத்மா துக்கத்தை அனுபவிக்காது. ஆனா சரீரம் இருந்தாதான் துக்கம், அந்த துக்கத்தை சரீரம் அனுபவிக்கிறதா, சரீரம் அனுபவிக்கிற ஆத்மா அனுபவிக்கிறது. யாரால கஷ்டம் வருதோ அந்த கஷ்டத்தை அவ அனுபவிக்கல, இன்னொருத்தர் அனுபவிக்க. நல்லா இருக்காரு, இவரால கஷ்டம் வந்து சுவாமி, இவர் தானே சுவாமி அனுபவிக்கணும், அவர் அனுபவிக்கணும், அவர் சொல்லுமா இருக்காரு சுவாமி. ஆனா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது யாரு, இன்னொருத்தர் வந்து ஆத்மா. கஷ்டம் யாரால வந்தது, சரீரத்தால வந்தது. ஆனா சரீரத்தால வந்த கஷ்டம் அனுபவம் யாருக்கு, சரீரத்துக்கு தானே இருக்கணும், சரீரம் அனுபவிக்கல. யார் அனுபவிக்கிறா, ஆத்மா தான் அனுபவிக்கிறது. அதே போல இதே சரீரத்தால சுகம் வந்தது, அந்த சுகத்தை யார் அனுபவிக்கிறா, சரீரம் அனுபவிக்கிற, ஆத்மா தான் அமைக்கிறது. அவ சுகமாகட்டும் துக்கமாகட்டும் சரீரம் இருந்தா தான் உண்டு. இந்த சந்திரன் குடிச்சுனா கொடுத்தா சந்திரன் சாத்தினேன், சந்திரனை சாத்தினேன், சந்திரன் எது சாத்தினேன், அப்படி மார்பு சாத்தினேன். மார்பை அனுபவிக்கிறதுனா நல்லா இருக்கிறாங்க, சென்னிருக்க வெயில வந்து நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு ஆத்மாதான் அனுபவிக்கிறத தவிர இந்த சரீரம் அனுபவிக்கிறேன். ஏன்னா சரீரம் அஜித்து, சரீரம் ஞானசூன்யம், சரீரத்துக்கு ஞானம் கிடையாது, எதுக்குமே ஞானம் கிடையாது. சரீரத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துக்கும் ஞானம் கிடையாது. ஞானம் இருக்கக்கூடிய எதுவே ஆத்மா ஒன்றே. அப்ப இந்த சரீரம் இருக்கவே தான் சுகம், இந்த சரீரம் இருக்கவே தான் துக்கம். அப்ப சரீரத்தால தான் சுகமும் துக்கம் ஏற்படுது. ஆனா இந்த சரீரத்தால் சுகமும் துக்கம் ஏற்பட்டாலும் அந்த சுகமும் துக்கமும் சரீரம் அனுபவிக்கல, எது அனுபவிக்கிறது, ஆத்மா தான் அனுபவிக்குது. ஏன் சுவாமின்னா சரீரத்துக்கு சுகானுபவம் தெரியாது, ஆத்மா தான் அனுபவிப்பார். சரீரம் இருக்கதான் துக்க அனுபவம், ஆனா சரீரத்துக்கு துக்க அனுபவம் தெரியாது, ஆத்மாவதான் துக்க அனுபவம் தெரியும். ஏன்னா ஆத்மா இருக்கிற. சரி சுவாமி, இந்த சந்திரன் பூச்சினா இல்லையா, எதுக்கு பூச்சிட்டேன், சரீரத்துக்கு நான் பூச்சிட்டேன். சரி, சரீரம் அனுபவிக்கிறத ஆத்மா அனுபவிக்கிறத நான் நினைப்பேன், சரீரம் தான் அனுபவிக்கிறேன், சரீரம் அச்சிட்டு, சரீரம் அனுபவிக்காது, ஆத்மா தான் அனுபவிக்காது. அப்ப ஆத்மாவுக்கு பூசலானே, எங்க பூச, எங்க சூஷ்மமா இருக்கு, அது தெரிஞ்சா பரவாயில்லையே, எங்க தெரியுது, தெரியலையே. அப்ப ஆத்மாவுக்கு பூச முடியாது, எதுக்கு பூசலாம், சரீரத்தை பூசலாம். ஆனா அனுபவம் யாருக்கு, ஆத்மாவுக்கு. இந்த நன்மை இது அடிப்படை. எந்த அனுபவம் இருந்தாலும் ஆத்மாவுக்கு தான். ஆனா அந்த அனுபவம் எதனால ஏற்படுது, சரீரத்தால ஏற்படுது. அது துக்க அனுபவமா இருக்கலாம் அல்லது சுக அனுபவமா இருக்கலாம்.
அநேகமா சுக்கானுபவம் இருக்க போறது இல்லை, துக்கானுபவம் தான் இருக்கப்படுது. ஆக இது இருக்கச்சுதான். ஆக ஆத்மா தான் சந்தோஷப்படுறான்னா அப்ப அந்த ஆத்மாவுக்கு சந்தனம் பூசுறான்னா முடியாது, அதை பண்ண முடியாதுன்னா எங்க இருக்கு சந்தனம் பூசுறதுக்கு? ஏன்னா ஆத்மா சூஷ்மமான வஸ்து, அவருக்கு எப்படி சந்தனம் பூச? அப்ப சரீரம் இருந்தா தான் சந்தனம் பூச முடியும். ஆனா சந்தனம் பூசினால்தான் சுகம் வரும். ஆனா அந்த சுகத்தை சரீரம் அனுபவிக்காது. எதை அனுபவிக்காது? ஆத்மா தான் அனுபவிக்கிறது. இல்லையே சுவாமி, ரொம்ப குழப்பல சுவாமி. சரி, இப்ப நல்லா பாத்துக்கிறேன். இந்த சரீரத்தை ஓங்கி அடிச்சேன், லெக்க விட்டு அடிச்சார். என்ன சுவாமி நீங்க இவ்வளவு லேட்டா வராதீங்க அப்படின்னு கொண்டு அடிச்சார். அடிச்ச உடனே வலிக்கிறதோ? யாருக்கு வலிக்கிறது? சரீரத்தை வலிக்கிறதா எனக்கு வலிக்கிறதா? சுவாமி எனக்குன்னா சரீரம்னா ரெண்டு ஒண்ணு இல்லையான்னு கேட்டீங்க. இல்ல, எனக்குன்னு சொன்னா ஆத்மாவை பிடிக்கும், உடம்புன்னா சரீரத்தை பிடிக்கும். நான் வேறு சரீரம் வேறு. நன்னா நேற்றில அதான் பார்த்துட்டு இருக்கோம். நானும் சரீரம் வேறு பிடிச்சாதான் இந்த காலத்துமே சரியா வரும், இல்லைன்னு சரியா வராது. ஏன் வராதுன்னா ஏகாத்மா அபிமானம் இருந்தாலே தலைமை என்ன. அப்ப என்ன நான் வேறு ஆத்மா வேறுன்னு வருது இல்லையா? இப்ப நான் வேறுன்னா அடிச்சணும், அடிச்ச உடனே வலிக்கிறது. கை வலிக்கிறதுனா கை வலிக்கிறது கை சொல்றத ஆத்மாவுக்கு தான் வலியை தவிர கைக்கு வலி கிடையாது. இது என்னமா சொல்லலாம்? என் கைக்கு தானே இதனோ பண்றா, இது ரத சிகிச்சை பண்றா, இதெல்லாம் பண்றா, ஆத்மாவுக்கு பண்றா, அது பண்ற மாதிரி தெரியலையே. எல்லாம் அச்சித்து தான் பண்ணா ஆத்மாவுக்கு எந்த விதமான மருந்து தேவையில்லை, எந்த விதமான வியாதியும் வராது. எதுவும் ஆனந்தமஞ்சன் ஆனந்தமஞ்சன் ஞானமஞ்சன். ஆனா எல்லாமே எதுக்கு? அச்சித்தான இந்த சரீரத்துக்கு தான். அப்ப அடித்தாலும் அந்த அடிய அச்சித்தில அடிக்க, ஆனா அந்த அடிக்குண்டான ஒரு நிலையை ஏற்றுக்கொள்வது யாருன்னா ஆத்மா தான். இல்லையே சொல்லு, என் கை வலிக்கிறது, என் கை வலிக்கிறது, கை வலிக்கிறேன், கை வலின்னு ஆத்மா சொல்றது. கையை வலிக்கிறது இது எங்க தெரியுதா? இங்க இருந்து கிளம்பி போயிட்டார் ஆத்மா, கொண்டு போய் சிட்டையில வைக்கிறா இல்லையா, தீ மூட்டுறா இல்லையா, தீ மூட்டுறச்சு ஒண்ணுக்கு இல்லை. சாதாரண வெயில் அப்படி போனால ஐயோ எரியதுனால அந்த தூ எரிஞ்சிட்டு இருக்கு, எரியதுன்னு ஓடி வரலாமா? வராத சத்தமா இருக்கு. அப்ப அது உள்ளுக்குள்ள ஏதோ இல்லை, எது இல்லை? ஆத்மா இல்லை. அப்ப சரீரம் அஜிட் ஆயிடுச்சு, சரீரத்துக்கு ஞானம் இல்லை. அப்ப உணர்றது எது? ஆத்மா தான் உணர்றது வர. அப்ப சுகமும் துக்கமும் எதுவா இருந்தாலும் எது உணர்றது? ஆத்மா தான் உணர்றது, சரீரம் உணரல. ஆனா சரீரம் இல்லைன்னா சுகம் இல்லை, சரீரம் இல்லைன்னா துக்கம் இல்லை. மறுபடியும் திருப்பி சொல்றேன், சரீரத்தாலதான் சுகமும் துக்கம். ஆனா சுகானுபவம் துக்கானுபவம் சரீரத்துக்கு இல்லை. சரியா நான் சொல்றது தெரியல? சுகானுபவம் துக்கானுபவம் ஏன் சரீரத்துக்கு இல்லைன்னா சரீரம் அச்சித்து அறிவற்றது, ஆத்மா ஞானத்தோடு கூடியது. அதனால ஆத்மாவுக்கு தான் எத்தனை சரீரத்துக்கு இல்லவே இல்லை. ஏன் சரீரத்துக்கு பார்த்துவேன் அந்த திசையில கொண்டு போய் வச்சாச்சுனால சரீரம் எழுந்து வருதா? அப்போ வந்து சரீரம் தான். அப்பவும் அதே சொன்ன சில பேர் சொல்லுவார், கண்ணுக்கு அறிவு இருக்கா, காதுக்கு அறிவு இருக்கா, இதுக்கு அறிவு இருக்கா, இதுக்கு மூளைக்கு அறிவு இருக்கா, அறிவு இருக்குன்னு சொல்லுவார். மூளைக்கும் அறிவு கிடையாது, மூளைக்கும் அறிவு கிடையாது. எதுக்கு அறிவு இருக்கு? ஆத்மாவுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு. மூளைக்கு அறிவு இருந்தா அதை கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு தட்டி பாருங்க, கிளம்பி நேற்றுலாம் நம்ம தான் என்ன பேசிட்டு இருக்காரு. எதுக்கு அப்படின்னா அப்ப மூளை இருக்கு, ஆனா எது இல்ல? ஆத்மா இல்ல. எழுதிக்கல என்ன சொல்ல எழுதிக்கலன்னா மூளைக்கு அறிவு இருக்க தட்டா எழுதிக்கணும்னா எழுதிக்கலையே. அப்ப மூளைக்கு அறிவு கிடையாது, ஆத்மாவுக்கு மட்டும்தான் அறிவு. அதனால அப்ப சரீரம் இருந்தாத்தான் அனுபவம். ஆனா அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறது யாரு? சரீரம் இல்லை. ஏன்? சரீரம் அச்சிட்டு. இப்ப சரீரத்தை அனுபவிக்கிறதுன்னா சிதையில மூட்டும் போது நெருப்பு பத்தும் போது ஓடி எழுந்து வரணும். வராதா? நன்னா ஆச்சார் ஒன்றும் கஷ்டம் இல்லையே சொல்றா பாருங்க. இல்லைன்னா ஏதோ சரியா வேகலைன்னா ஏதோ கஷ்டம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வேற இருக்கு, இதெல்லாம் பெரிய நிறைய வச்சுட்டு இருக்கா. இன்னும் புதுசா அவாவா தன்னெஞ்சில் தோத்திரியை சொல்லி இன்னும் சொல்லிருக்கா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப சரீரம் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்காது. அப்ப இது நமக்கு என்ன தருவா? கஷ்டம் இருக்கணும், ரோஷம் தருவாங்க, கோபம் தருவாங்க. இந்த சரீரத்தை பார்த்து சரீரமே நீ பார்த்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்குற, நீ பார்த்து எனக்கு சுகத்தை கொடுக்குற, அநேகமா கஷ்டத்தை தான் கொடுக்குற. ஆனா நீ அனுபவிக்க மாட்டேன்னு என்ன அனுபவிக்க தெரிய கஷ்டவசமா வேணும். ஒண்ணு வேண்டாம். நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம், பக்கத்து வீட்டாக ஒருத்தர், அந்த வீட்டுல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் என்ன பண்றாரு? அவர் எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரு. கஷ்டத்தை கொடுத்துட்டு அந்த கஷ்டத்துக்கு உண்டான அனுபவத்தை அவர் அனுபவிக்கல. நமக்கு என்ன கோபம் வரணும்? சுவாமி அவர் இங்கேருந்து இருக்கப்படாது, இனிமே அவர் இங்க வெள்ளக்கத்து எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, அவரால் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் சொல்றமா இல்லையா? தாராளமா சொன்னோம். அதே போல இந்த சரீரத்தால் நான் கஷ்டப்பட்டு இது விளக்கு, இது வேண்டாம் சொல்றோமா? ஆனா அவர்கிட்ட சொல்றோம், யார்கிட்ட சொல்றோம்?
பக்கத்து வீட்டுக்காரரால நமக்கு ஏதோ துன்பமோ வந்துச்சுனாரு சுவாமி அவர்தான் இவன் கஷ்டம் விட்டுங்க, இல்லைன்னா இவன் சமமே கிடையாது சொல்ல போனோம். அதே போல இந்த துன்பம் ஏற்பட்டதுலாம் சரீரத்தால வந்துட்டோம். சுவாமி சரீரம் எனக்கு வேண்டாம், இந்த நாள் வந்து அப்படின்னு சொல்றோம்னா சொல்றதே இல்லையே. அவர் சொல்றோம் வர பார்த்து சொல்றோம் நல்லா சொல்லிட்டு இருக்கோம், சுவாமி இதெல்லாம் வந்துட்டு வேண்டாம் நகர்த்தேன். இது போல நாம நம்ம சொல்லிக்கிறோம்னா சொல்லிக்கிறதே. ஏன்னா அனுபவிக்கிறது அவர் இல்லை, நான் தான் அனுபவிக்கிறோம். ஆனா பண்றது யாரு? அவர் தான். அதே போல அனுபவிக்கிறது நான் என்கிற ஆத்மா, ஆனா பண்றது யாரு? சரீரம். சரீரம் இத்தனை பண்றது, சரீரம் இருக்கிறதுனால இந்த நிலை இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தேன். இந்த சப்த நதிகளும் என்ன பண்ணிட்டான், 7 நதிகள்னு சொல்றா இல்லையா, 7 நதிகளும் அவ என்ன பண்ணா, அவன் 7 பேரும் 7 பெண்கள் தான் 7 நதிகள். நதிகள் ஸ்தானம் சென்ஸ்தானம் தான். அந்த 7 பெண்களும் தன் ஒரு இடத்துல நேரம் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தா, ஒரு இடத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தா. பேசிட்டு கட்சி ஒரு கந்தர்வராஜன், ஒரு கந்தர்வராஜன் 7 பேரும் சேர்ந்து ஜெயிச்சான். 7 நதிகள் வந்திருக்காரு, இடத்துல புஷ்கரால் நடந்துட்டு இருக்கு. 7 பேரும் உட்காந்து ஜெயிச்சான். சேர்த்துட்டு கசான் போயிட்டான். அப்ப நாரதர் வந்தார். நாரதர் சொல்றாரு, 7 சப்த கன்னிகை இல்லை, சப்த நதிகளுடைய நிலையில இருந்து கொண்டு அந்த 7 பெண்கள் சேவிச்சுட்டு அவர் கிளம்பி போயிட்டான். நாரதர் வந்தார். 7 பேர் சேவிச்சாரு, யாரை சேவிச்சான்னு கேட்கல, கேட்டுவாங்க அப்படின்னு. நாரதர் வந்து நாரதா கனகப்பிள்ளை அவர் சொல்லுவா இல்லையா, கேட்டு வந்து இவ ஒருத்தருக்குள்ள என்ன பண்ணான், இந்த 7 பேரும் என்னதான் சேவிச்சாங்க அப்படின்னு ராஜா ஒருத்தன் சொல்றார். இன்னொருத்தி சொல்றா என்னதான் சேவிச்சான்னு சொல்றா, இன்னொருத்தி சொல்றா என்னதான் சேவிச்சான்னு சொல்றா. இவாருக்குள்ள சண்டை வந்து சண்டையை மூட்டி விட்டது யாரு? நாரதர். ஆனா அதை அனுபவிக்கிறது யாரு? நாரதர் அனுபவிக்கிறாரா? இல்ல, யார் அனுபவிக்கிறார்? இதா 7 பேரும். அதே போல நமக்கு துக்கத்தை கொடுத்தது யாரு? இந்த சரீரம். அனுபவிக்கிறது யாரு? இப்ப புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கு. ஆக 7 பேரும் சேர்ந்து ஒருத்தரை சேவிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு சண்டை போட்டுன, அந்த சண்டைக்கு காரணம் யாரு? நாரதர் தான். ஆனா அந்த அனுபவம் வந்துட்டாங்கன்னா இல்ல, யார் அனுபவிச்சுட்டு இருக்கா? இந்த 7 பேர். அதே போல நான் சுத்தப்படுறதுக்கோ துக்கப்படுறதுக்கோ காரணம் எது? இந்த சரீரம் தான். ஆனா இந்த சரீரம் அதை அனுபவிக்கிறதுன்னா அனுபவிக்கிற, அதைத்தான் அனுபவிக்கிற. அப்ப சுகமும் துக்கமும், சுகத்தையும் அனுபவிக்கல, துக்கத்தையும் நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இதை புரிஞ்சு கொண்டாதான் கர்மம் நசிக்கும். இதை புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகுனா, இந்த சரீரம் தொலையணும் அப்படின்னு. ஏன்னா இந்த சரீரத்தால் தான் இத்தனையும், சரீரத்தால் தான் இத்தனையும், இந்த சரீரத்தால் தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, இந்த சரீரத்தால் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. இந்த சரீரம் இருக்கக்கூடியதுன்னா காலட்சேபமே கேட்கறான், இந்த சரீரம் வேண்டாம் நாளைக்கு நான் வர வேண்டாமா அப்படின்னு அடியே சொல்லவே இல்லை. அடுத்து தகவலை சொல்ல போறேன், இந்த சரீரம் எதுக்குன்னு சொல்ல போறேன். அப்ப சரீரம் இருந்தா சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்காது. ஆனா சுகத்தையும் துக்கத்தையும் உண்டு பண்றது சரி அப்படின்னு. ஏன்னா அப்படி இருக்கச்சு இந்த சரீரமும் ஆத்மாவும் நானும் ஒண்ணு நினைக்கிறேனே, என்ன முட்டாள்தனம் பாருங்க. இப்ப புரியுதா? இந்த சரீரம் அச்சிட்டு, ஆனா இந்த சரீரத்தால எனக்கு எவ்வளவு கஷ்டமும், ஆனா நான் நினைக்கிறேன் நான் வேற இல்லை, என் சரீரம் வேற இல்லை, ரெண்டுமே ஒண்ணு பின்னி பிணைஞ்சு இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க. அப்ப அதனாலதான் இருக்கிற. அப்ப ஆத்மாவுக்கு ஏற்கனவே சுகதுக்க அனுபவம் கிடையாது. எடுத்துக்கொண்ட சரீரத்தால்தான் சுகத்துக்கு அனுபவம். இல்லைன்னா என்ன, அது சுகத்துக்கு அனுபவமே கிடையாது. இப்ப உண்மையா இருக்கணும்னா இந்த கர்மா தான் நான் முட்டாள்தனம் நினைச்சிட்டு இல்லையா. அப்ப அறிவில்லாத்திரம். அப்ப சரீரம் நானே இல்லை, இந்த நானும் நினைச்சா என்ன நானும். அப்ப வரும் சுகத்தையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியிருக்கு, வரும் துக்கத்தையெல்லாம் நான் அனுபவிக்கிறது. சரீரமே நான் நினைச்சிட்டே வச்சுக்கோம், வரக்கூடிய சுகத்தையெல்லாம் நான் அனுபவிக்கணும், வரக்கூடிய துக்கத்துல வந்து அப்படி அனுபவிக்கிறேன். ஆனந்தமா இருக்க போறது ஆத்மா. இதனாலதான் நமக்கு பாதிப்பு ஏற்படாத காரணம் என்ன, புரியத்துக்காக. இப்ப ரிஷிகள்லாம் நிறைய பேர் இருக்கா, யோகிகள்லாம் நிறைய பேர் இருக்கா, அவளுக்கெல்லாம் வந்து உடம்புக்கே வராத, ஜுரம் வராத. வால்மீகி தொண்டை கட்டிட்டு கேள்விப்பட்டிருக்கல, தமிழ் மாதம் வந்தா அது, அதுவும் 9 காலம் கேட்கவே வேண்டாம். 28 நாள் நன்னா சொல்லுவா, 29 நாள் சாத்துவரையா இருக்கும், 8 நாள் சாத்துவரையா இருக்கும். அன்னைக்குதான் பெரிய கஷ்டம். சாத்துவரை அன்னைக்கு தொண்டை கட்டிட்டு என்ன பண்ணலாம்? இவாளுக்கு என்ன பிரார்த்தனை? பெருமாளும் 30 நாள் நல்லா சாத்துக்கிற வரைக்கும் நல்லா தொண்டை கட்டிக்காம நல்லா பண்ணிக்கோன்னு பிரார்த்திக்கிறா இல்லையா. அந்த மாதிரி வால்மீகி தொண்டை கட்டிட்டு விஸ்வாமித்திரர் கண்டுபிடிங்க கேள்விப்பட்டிருக்கல. நம்மால் ஜுரம் வந்துட்டு ஒரு 10 நாள் பெட் ரிட்டர்ன் ஐசியூ இருந்தார், கேள்விப்பட்டிருக்கல. எங்கேயா இருக்க? ஏன் அவளுக்குலாம் வராதன்னா உடம்புன்னு நிச்சயம் வரும், ஆனா அந்த பாதிப்பு அவளுக்கு இல்லை. ஏன் அந்த பாதிப்பு அவளுக்கு இல்லைன்னா எதுக்காக இல்லை அந்த பாதிப்பு? ஏன் இல்லை? எதுக்காகனா அவ சரீரத்தை தன்னதுன்னு பார்க்கவே இல்லையே.
அவர் பாதிக்க ஏன் பாதிக்கிறேன்னா இந்த சுவாமிக்கு ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு நான் தான் கஷ்டப்படுறேன்னா, நான் வேற நீங்க வேற, நீங்க தான் நான் அடியே தான் நீங்க தான். அதனால அதே போல இந்த சரீரத்துக்கு எதாவது பாதிப்புன்னா சரீரம் வேறு நான் வேறு இந்த அளவு நினைக்கிறமா பார்த்துக்கணும். அவன் அப்படி நினைச்சிருக்கா, இந்த சரீரம் வேறு நான் வேறு அப்படின்னு நினைச்சா, அப்ப என்னை காரணம் ஒருத்தன் வேறுபட்டவனா இருக்கணுமோ, அதுதான் சரீரம். இப்போ உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா சாமி அவளுக்கு வந்து எதோ சொல்லுவா பாருங்க, இந்த உயிர் எங்க இருக்குன்னா 7 கடலை தாண்டி ஒரு கிளிக்குள்ள ரக்கைக்குள்ள இருக்கு, அந்த கிளி அடிச்சா இவ்வளவு கழிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோ அடிச்சா என்ன கழிக்கு வருதா, என்னாச்சா உள்ள கழிக்கு வருதா, ஒன்றும் கிடையாது. அது வேணா ஏன்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு அந்த தந்தத்துவத்தால பிள்ளை அடிச்சா தாய்க்கு வலிக்காது, ஆனா மனசு விட்டு பொறுக்கணும், அந்த நிலை வேணா ஏற்படலாமே தவிர, ஆனா உங்களை அடிச்சோடனே இன்னொருத்தர் வலிக்கிறது சொல்றவனா வலிக்க போறது இல்லை. அப்ப எப்ப உங்களை அடிக்கும் போது எனக்கு வலிக்க போறது இல்லையோ, என் சரீரத்தையும் அதே மாதிரி நான் நினைக்கணும் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படிதான் நினைக்க முடியும், இது என் சரீரம். இப்பதான் பார்த்துக்கோம், சரீரம் வேறு ஆத்மா வேறுன்றது. ஆத்மா தான் நான், சரீரம் நான் இல்லை. நல்லா ஞாபகம், சரீரம் நான் இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்க உடனே வந்துடாது, உடனே வந்துருக்கணும். சாமி இந்த இடி போயிட்டு நாளைக்கு வந்துருமானா உடனே நிச்சயமா வராது. இது நாள் படம் அது சொல்லி நிச்சயம் அந்த காத்து அதன் மூலமா தான் வரணும், நேரம் வரப்படல. அப்ப சரீரம் வேறு நான் வேறு அப்படின்னா அப்ப அந்த நிலைக்கு வரணும். உங்களுக்கு யாராவது ஜுரம் வந்தா நான் அவசரப்பட போறதில்ல, ஆனா எனக்குள்ள வந்துதான் சமப்படுறேன்னா அப்படின்னு எத்தனை விஷயங்களுக்காக வந்திருக்கானா, அவளுக்கு நிறைய வந்திருக்கு. ஆனாலும் ஒரு பாதிப்பு இல்லைன்னா, வலி இல்லையானா கொஞ்சம் கொஞ்சமா நாமும் முயற்சி பண்ணணும். முயற்சி இந்த சரீரத்தையே பாதிப்பு தான் இதான் கட்டம் வரும். சரீரத்துக்கு உனக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுமோ அந்த மதிப்பு தான் ஏற்படணுமே தவிர அதுக்கு மேலே நிறைய மதிப்பே கொடுக்கூடாது. உருவாக்கலாம் என்ன மதிப்பு கொடுத்தா சரீரத்துக்கு, சரி மதிப்பு கொடுக்கணும், எது வரைக்கும் கொடுக்கணுமோ அது வரைக்கும் தான், அதுக்கு மேல கொடுக்கவே கூடாது. ஏன் இந்த நிலைக்கு ஏற்படுறதுன்னா, சுவாமி அழகா சொல்றாரு, என் இடத்துல மாறுதல் வரும். இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு சொன்ன உடனே எங்கிட்ட ஒரு மாறுதல் வருமா, சொன்ன உடனே நான் அந்த நினைவு நமக்கு ஏற்படும், மாறுதல் நிச்சயமா வருமா. என்ன சுவாமி இன்னைக்கு காலேஜ் கட்டிட்டேன், நாளைக்கு மார்க்கில் வந்துருமா அப்படியே சரீரத்தை பார்த்துட்டு வந்துட்டான்னா இதே சொல்லுவா பாருங்க, எதை சுத்தினா பிரதட்சணம் பண்ணா அவள் கர்ப்பம் ஆயிடுவான் இதை சொல்றா பாருங்க. அந்த மாதிரி வயத்தை தொட்டு பார்த்துட்டு வந்தான் அந்த மாதிரிலாம் உடனே சட்டம்லாம் வராது. எத்தனையோ வருஷங்கள் ஆகணும், நாளாகணும், வாரங்கள் ஆகணும், உடனே வராது. அந்த எண்ணம் பூர்ணமா ஏற்படுத்தினா பகவான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மார்களை கொடுக்குறார். நாளையிலேருந்தே வந்திருக்கணும்னு. ஏன்னா பகவானுக்கு நமக்கு என்னன்னா அவர் சொன்னதை பண்ணிட்டோம்னா அவருக்கு திருப்தியா இருக்குது. அவர் என்ன சொன்னா, சரீரம் வேறு ஆத்மா வேறுன்னு நினைச்சுட்டு வச்சுக்கேன், அவர் மனசு குளிர்றது. அவர் மனசு குளிர்ந்தால் என்னன்னா இதனுடைய பாதிப்பு வராதபடி அவர் பார்த்துக்கிறார். அது என்னமா சாமி பார்த்துக்கிறானா, அப்ப ரிஷிகள்லாம் எப்படி இருந்தா, ஆழ்வார்லாம் எப்படி இருந்தா, குருவாசலாம் எப்படி இருந்தா இல்லையா. அவள் இன்னைக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா எத்தனை உபகரணங்கள் இருக்கு அதை சரிப்படுத்துறதுக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு உபகரணம் இருந்ததா, ஒண்ணுமே கிடையாது. ஏது இல்லை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு இது போட்டு இருக்கோமோ, இது இல்லைன்னு பார்க்க முடியுமா, முடியாது. அன்னைக்கு இது இருந்ததா, ஆனா அந்த பாதிப்பு அவளுக்கு இருந்ததா, இது நன்னா போட்டிருக்கா, இன்னும் இந்த நைட் நல்லா இருக்குமே, நல்லா தெரியுமே, வந்ததுக்கு அப்புறம் தான் போடுறா. இதுக்கு முன்னாடி போடுறதுன்னா எதுக்கு சுவாமி இத்தனை லைட்டுன்றா, வந்ததுக்கு அப்புறம் சுவாமிக்கு தெரியுமே போடுறா. இன்னும் போடலாம் தோன்றதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டிருந்தாள முனுக்கு எரியும். அது என்ன எரியும் தெரியாது. அதுக்குள்ள பார்த்துட்டு எத்தனை சமத்துல எத்தனை நிலைய அவளுக்கு எத்தனை ராஜாக்களால தொந்தரவு, அதுல பக்கத்தவர்களை தொந்தரவு, எத்தனை கிழக்கிற மதர் வேட்டு மதத்தவர்களா தொந்தரவு, இத்தனை தொந்தரவு இருந்து எத்தனை கிரந்தத்தை அதுவும் மூல கிரந்த செய்திருக்கா. நம்ம அதை வச்சுட்டு வியாக்கியானத்தை பார்த்து படிக்கிறதுக்கு நம்ம சிரமமா இருக்கு. பண்ணியிருக்கான்னா அப்ப அவளுக்கு ஒண்ணுமே வராதா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கிறவ இன்னைக்கு ஒரு பள்ளியோ பாம்பு உள்ள வரதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது. அன்னைக்கு எல்லா ஜந்துக்களும் உள்ள வந்துட்டு இருந்தது, எல்லா ஜந்துக்களும் இடையிலாம் போயிட்டு இருந்தான், வாழ்ந்துட்டு இருந்தான். எந்த ஜந்து வேணா எப்ப வேணா அடிக்கலாம், எது வேணா எப்ப வேணா பண்ணலாம், அது ஜந்துக்கு உண்டான சுபாவம். அப்படி இருந்தது அவளுக்கு ஒண்ணும் பண்ணா சரீரம் பேரு ஆத்மா வேறு நினைக்கிறான். நினைச்சாரா பகவான் உள்ள உட்காந்துறான். அப்ப சரீர வேறு ஆத்மான்னு நினைக்கிறேன்னா பகவான் திரும்ப உட்காரனா உட்க ஒண்ணு மனமாறனா பண்ணுவேன். புரியறதுக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். குழந்தை இருக்கு, குழந்தைக்கு தாயார் தரனார் கோயிலுக்கு போய் பெருவாள் இருக்கணும், இங்க போகணும் அங்க போகணும் இருக்கும். அந்த குழந்தை 15-20 வயசு ஆயிடுச்சு. அது பிள்ளைங்க அவங்களுடைய சக்கா நண்பர்கள் சேர்ந்து இங்க போகணும், இந்த நாடகத்துக்கு போகணும், அங்க திரைப்படத்துக்கு போகணும், அங்க ஏதோ கேளிக்கைக்கு போகணும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இப்ப தாயார் தரனாருக்கு வருத்தம் இருக்குமா சந்தோஷமா இருக்குமா, ஏய் இத்தோ நடந்ததுக்கு வா எங்களோட வா போயிட்டு வரானா, அதான் நீ பார்த்துக்கோ, உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, எப்ப பாரு ஏன் போயிட்டு கோயில் போகணும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கா.
இந்த பேரனாகட்டும் பேச்சு ஆகட்டும் அது பிள்ளைகளாகட்டும் எல்லாம் வந்துடும். உனக்கு வேற வேலையே கிடையாது, என்ன பண்றது, உனக்கு வயசாயிட்டு நானும் வயசானதுக்கப்புறம் வேணா பார்த்துக்கலாம், இப்பெல்லாம் கிடையாது சொல்றாளா இல்லையா? இப்ப அந்த மாதிரி சொல்லும் போது அந்த தாயார் தகப்பனாவுடைய திருவுள்ளும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இருக்காதா? நம்ம சொன்னமே வரவே இல்லையே, வரவே இல்லை. சரி, கஷ்டமா இருக்குன்றதா துணிமணி வாங்கி கொடுக்கமா இருப்பாளா? சோறு போடாம இருப்பாளா? மற்றதெல்லாம் பண்ணாம இருப்பாளா? எல்லாம் பண்ணுவா. ஆனா என்ன இருக்குன்னா முகத்தை பார்த்தா வாடிதான் இருக்கும். சந்தோஷம் பண்ணுவாளா? என்ன பண்றது, சொன்னதை கேட்கல, கெச்சுட்டோம், பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு முகத்தை வாடி வச்சுட்டு அப்படியே பண்றா இல்லையா? அதே போல பகவான் நமக்கு சரீரம் வேறு ஆத்மா வேறும் புரிஞ்சுக்காம நாம் அப்படியே உண்டியே உடையிருந்தோம்னா நமக்கு பண்ண மாட்டான்னு சொல்லலை, எல்லாம் பண்ணு, எது வேணாலும் பண்ணு, என்ன வேணா பண்ணு, எது வேணா பண்ணு, எப்படி வேணா பண்ணு, அது பண்ணிட்டு தான். ஆனா என்ன ஆகுதுன்னா சந்தோஷம் மாட்டோம், முகத்தை வாடிட்டே பண்ணு, முகத்தை வாடின. அதே இந்த குழந்தை ஒண்ணு வேணாம், இந்த குழந்தை இத்தனை எங்க கோயிலுக்கெல்லாம் வரல கிடையாது, திடீர்னு அன்னைக்கு சித்திரை திருவாதிரை சீக்கிரத்துக்கு போகலான்னு நினைச்சுட்டு இருக்கேன். தாயாரும் தகவல் போகலான்னு நினைச்சிருந்தா அந்த குழந்தை சட்டுன்னு கேட்கறது, என்ன நீங்க எங்கேயும் போறியா, கோயிலுக்கும் போகலையான்னு. போறப்பா நாளைக்கு திருவாதிரை போகணும், சித்திரை திருவாதிரை, அது நல்லா போய் சேவிக்கணும், உடனே கிளம்பலான்னு இருக்கணும். ஆனா வரனே போய் சேவிக்கலாம் எங்கிறவாங்க. உடனே அந்த தாயாத்தாப்புல முகத்துல பளிச்சுன்னு ஒரு அந்த ஆனந்தத்தை பார்க்கணுமே, என்ன ஆனந்தமா இருக்கும், எப்படி ஆனந்தமா இருக்கும். ஏன் இத்தனை இந்த தாயார் தகவல் இந்த ஆனந்தம் இல்லைன்னா இவாளுக்கு பிடிச்சதை பண்ணல, புரியுதா? இப்ப இந்த தாயார் தகவலா பிடிச்சதை பண்ணியிருக்காங்க. அதே போல பகவானுக்கு இத்தனை நாள் தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு நினைவில்லாமல் இவன் தெரிஞ்சுட்டான். இன்னைக்கு புரிஞ்சுட்டோன்னு அவனுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு, அபரிமிதமான சந்தோஷம். ஏன் இந்த சந்தோஷப்படுனா நாம சொன்னதை பண்ணாம. எப்படி தாயார் தான் உடனே என்ன சந்தோஷம் உடனே அந்த கேட்கலாம், என்ன சமயம் இத்தனை சிரிக்கவே இல்லை இந்த தாயார், இந்த தகப்பன முகத்தை ஒண்ணுமே இல்லாம இப்ப பளிச்சுன்னு நல்லா தேஜதா இருக்கா, என்ன காரணம்? தனக்கு பிடிச்சது பண்றா, பிடிச்சது பண்றா, அந்த பிடிச்சது நேர்மையா இருக்கணும், சாஸ்திர சம்மதமா இருக்கணும். இப்ப சாஸ்திர சம்மதமாவா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருக்கப்ப என்ன பண்றது, ஓ இவ பண்ணாலே தெரியுத, அதே நிலைக்கு பெருமாள். இப்ப ஏன் இந்த நிலைக்கு வரான்னா தனக்கு பிடிச்சதை பண்றான். தனக்கு எது பிடிக்கும், சரீரம் வேறு ஆத்மாவின் நினைச்சு வந்துட்டுனாலே பகவானுக்கு பிடித்தமாகும். சரீரம் வேறு ஆத்மா வேறு நினைக்கிறதுனால பகவானுக்கு பிடித்தமில்லை. பகவானுக்கு பிடித்தமில்லை என்ன பண்ணா, அதுக்கு நம்மளை கெடுத்துடுறது இல்லை, எங்கேயும் போக சொல்றது இல்லை, உன்னை விட்டுட்டேன்னு சொல்றது இல்லை. நீ 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு போறியா போ, 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு போறியா போ, இங்க இருக்கியா போ, அங்க இருக்கியா போ, இது வேணுமா போ, சொத்து வேணுமா போ, ஐஸ்வர்யம் வேணுமா போ, எல்லாத்தையும் தரேன். ஆனா கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம், முகம் வாட்டத்தோடு தான் பண்ணுவோம், சந்தோஷம் பண்ண மாட்டோம். அதே சரீரம் வேறு ஆத்மா வேறு சாமினே நான் யோசித்து நல்லா புரிஞ்சுட்டேன் சாமினே ஓ அப்படின்னு நினைச்சு சரீரம் வேறு ஆத்மாவை நினைச்சுட்டேன்னு நினைச்சிட்டு ஒரு நினைவு பகவான் காமிட்டு கொடுத்துட்டு வச்சுக்கேன். ஓ நம்ம நோக்கி ஒரு அடி நடந்து வச்சுட்டானே, அவனுக்கு எத்தனை பண்ணணும் ஆர்ப்பரித்து கொட்டுறானோ. இந்த பெரிய மழை பெஞ்சாது கொட்டும், இது அபாரம் அத்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயானிதம் தேவராஜ மதுராஜ மாற்ற வரந்ததாதி வரதகாதி வரத்துக்குன்னே தேவைப்பட மாட்டேங்கலையா, எப்படி கேட்பவர்களெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த நிலைக்கு பகவான் வரான்னா. ஏன் வரான்னா தனக்கு பிடிச்சதை பண்றான். தனக்கு பிடிச்சதை பண்ணும்போது அப்ப சரீரம் வேறு ஆத்மா வேறுன்ற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் சரீரத்துக்கு துக்கம் வராம இருக்காது. சரீரம் இருக்குன்னால, ஏன்னா நம்ம பிறந்தோம் சொன்னாலே அனுபவிக்கலாம். அநேகமா துக்கானுபவம் தான், சுகானுபவம் இல்லை. சுகானுபவம் இருந்தாலும் இங்க பிறக்க வருதுல சொர்க்கத்துல பிறக்க போறோம். துக்கானுபவம் தான், துக்கானுபவத்தை கழிக்கிறதுன்னு பிறந்திருக்கோம். ஆனா பேர் தான் இதை சேர்த்துக்கிறோம், இதை கழிக்கிறோன்னு ஒரு பாவத்தை கழிக்கிறதுக்காக அது பிறந்திருக்க பதில கடைசியில் என்ன தெரியுமா, இது பண்ணா பேங்க்ல இது பண்ணணும், டெபாசிட் பண்றோம். அது வட்டிக்கு மேல ஏறிட்டு போகுதுன்னா இந்த டெபாசிட் இருக்குது, பேங்க்ல கடை வாங்குறா திருப்பி அசலையும் கொடுக்க வட்டி கொடுக்க என்ன ஆகுது, வட்டிக்கு மேல வட்டி ஆகுது. அதே போல இங்க அசல் கொடுக்க வேண்டாம், வட்டி பண்றதுக்கு நம்ம கர்மா சரீரத்தை எடுத்துக்கோம். இங்க என்ன ஆகுது, இன்னும் சேர்க்கிறோம், இன்னும் நிறைய சேர்க்கிறோம் இல்லையா. அப்ப பிறக்கிறோம் சொன்னாலே கர்மத்தால தான் பிறக்கிறோம். அப்ப கர்மத்தால பிறக்கிறோம்னாலே அனுபவிக்கிறது தான். ஆனா அந்த அனுபவம் சரீரம் தான் அனுபவிக்க தான் இருக்குது. ஆனா அந்த அனுபவம் ஒண்ணுமே இல்லாம பகவான் பண்ற என்ன சமயம் என்ன அடித்தா எனக்கு வலிக்கிறதானா, வலிக்கும், வலிக்காம தான் இருக்குது. ஆனா இந்த வலிக்கு பெரிய விஷயமா இருக்காத அளவுக்கு பகவான் பண்ணி வைப்பான். இந்த நினைவு ஏற்பட்டா உடனே வந்துருமா அப்படின்னா கிடையாது. ஞாபகம் இது பொறுக்க தான். இன்னைக்கு கேட்டுட்டோம், சரி சுவாமி நாளைக்கு வந்துருமான்னா
அந்த மாதிரிலாம் வராது. இது நினைக்க 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 பகவான் திருவள்ள உகப்புவங்க சிறிதளவு ஒவ்வொரு நாள். ஏன்னா ஆத்மாவுக்கு இயற்கை சுகதட்சம் கிடையாது. இதை நினைக்கிறதுக்கு தான் தனக்கு வேண்டியதை பண்றோம்னா அப்ப பகவான் என்ன பண்றான்னா இவனுக்கு நிஜமாவே சரீர பாபத்து இல்லாம பண்ணலாம். அதுக்காக பாபத்தை தொலைக்கிறான்னு அர்த்தம் இல்லை. இப்போ பிரியத்துக்காக்குறேன். இப்போ சமாஷனம் மன்னிக்கிறோம்னு சமாஷன் சில மதத்தில் என்ன சொல்லுவா, எங்க மதத்துக்கு வந்துருக்கும் வந்துட்டு என்ன சொன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ இதுவும் பார்த்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எங்க மதத்துக்கு நம்ம கூரையை பிச்சுட்டு கொட்டும், ஒரு கட்டமும் இருக்காது அப்படின்னு நிறைய மதத்தவர்கள் சொல்றாங்க. ஆனா நம்ம மதத்தை அது கிடையாது. யாரா நீங்க கூப்பிடுறதா என்னன்னு சொல்ல அங்க வந்துருங்கோ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லவே சொல்லாதுங்க. இங்க வந்தாலும் அதே கட்டம் இருக்கு. ஆனா அந்த கட்டம் பெரிய கட்டமாக பகவான் வைக்க மாட்டான்னு ஒரு நிலையில் தான் சொன்னமே தவிர கஷ்டமே இருக்காது. சுகத்தையே கொடுப்பான்னா அப்படியே எங்க இருக்கணும். நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பகவான் சுகத்தையே கொடுத்தானா என்ன தெரியுமா கஷ்டம்? நமக்கு ரொம்ப சாமர்த்தியம். நம்ம சரணாகதி பண்ண போனோம். எதுக்கு பண்ணோம்? மோட்சத்துக்கு இரு தர்மா ஞானத்தில் இனி பிறகு யான் வேண்டேன் அப்படின்ட்டு இனி இந்த பிறகு வேண்டாம், நேர மோட்சத்துக்கு ஆயிடுச்சுமா சொல்லிட்டு போனோம். எதுக்காக சொன்னோம்? இந்த சம்சாரம் படுற பாடு என்னால் தாண்டல, என்னால முடியாது, மோட்சத்தை கொடுன்னு சொல்லிட்டோம். பெரும்பாலும் கொடுத்துடுறேன், தேகாவதானே முக்திக்கார் உனக்கு தேகத்தலைவர் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான். இங்க மட்டும் நமக்கு நல்லா சுத்தமா இருந்துட்டு வச்சுக்கேன். அடுத்த பெருமாள் வருவார், இன்னைக்குன்னே அடுத்த வருஷம் உங்க ஆயுஷம் பலா இருக்கும் சாமி, கொஞ்சம் பெருசாக இருக்கு, நல்லா சுத்தமா இருக்கு, நல்லா இருந்துச்சுக்கேன், இல்லை 2 ஜென்மா வேணா கொடுத்துட்டு போயேன் கேட்போம் மாட்டோம். சுத்தம் நல்லா கேட்போம். ஏன்னா நமக்கு வசதி மட்டும் நல்லா வரட்டும், எத்தனை நம்ம அனுபவிக்க முடியுமோ நல்லா அனுபவிப்போம். அனுபவிக்கிறது மட்டும் இன்னைக்கு திவ்யதேசம் போறவாள்லாம் என்ன பண்ற, அங்க போய் நல்லா ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்லைன்னா வேண்டாம் திவ்யதேசம். திரும்பி வரதுக்கு ரிசர்வேஷன் கிடைக்கலன்னா வேண்டாம், அங்க போட்டு ஸ்டே பண்றதுக்கு இடம் இல்லைன்னா வேண்டாம், பெருமாள் இடம் கொடுப்பாரு இல்ல, அங்க பிரசாதம் இல்லைன்னா வேண்டாம், திரும்பி வரதுக்கு பெருமாள் பண்ணுவாரு, ஏன் அங்கேயே இருந்தா என்ன, இந்த நினைவே இருக்கிறது இல்லையே, அப்ப போட்டு என்ன நிர்ணயம் பண்ணிடும். அவர் பாக்குறது சேவிக்கிறது கூட இல்லை, பாக்குறது பார்த்து முடிச்சு தீமை வந்துடுறது, இந்த நிலையில தானே இருந்துட்டு இருக்கோம். இதே ஆத்துல இருக்கக்கூடிய ஒரு சௌரியம் அங்க இருந்துட்டு வச்சுக்கேன், அதை விட அதிகமா இருந்து வச்சுக்கேன், அப்ப அவர் விடுமா? விடுங்க. அதனால ஒரு பேர் திருவேங்கடம் இருக்கிறதே இல்லையே போட்டு இப்பவே ஜனகண்டி அந்த சௌரியம் கொடுக்குறாச்சுன்னா இன்னும் ஜனகண்டி அதிகமா எதுக்கு சொல்ல வேண்டாம்னா, அப்ப கஷ்டத்தை கொடுக்குறான்னு நல்லா தெரியாது, சுகத்தை கொடுத்தா இங்கே இருக்குவோம். அப்ப கஷ்டம் கொடுக்கறதுக்கு கர்மா போகிறதுக்காக. 2வது சுகத்தை கொடுத்தாலே இங்க இருந்துருவான்னு நல்லாவே தெரியும். இந்த திரிலோகத்தை தெரிவிக்கிறார், இவன் மோட்சம் எதுக்கு பிரார்த்திக்கிறான்னு கேட்டேன். உண்மையிலேயே சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனோம். ஆத்மா சுரூபம் அது, ஒவ்வொரு ஜீவாத்மா சுரூபம் அது. அந்த ஜீவாத்மா சுரூபத்தால அவன் பகவானை பிரார்த்தித்து சதாவித்வா உனக்கு மோட்சத்தை ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமதி நாராயண சொல்லி மோட்சத்துக்கு பிரார்த்திக்கிறான், கைங்கரியம் பண்றவன் பிரார்த்திக்கிறான். இந்த எண்ணத்தோட இவன் ஒன்றும் பிரார்த்திக்கிறான். இப்ப என்ன என்னன்னா, அடுத்த ஜென்மா இதை விட மோசமா போயிடுச்சுன்னா அதுக்கு ஸ்ரீவேங்கடம் பரவாயில்ல. இது சாய்ஸ். என்ன சாய்ஸ்னா, சாமி இங்க போயிடா அங்க போயிடா, இங்க இந்த சௌரியம் இருக்கு, இங்க அந்த சௌரியம் இருக்கு, சாமி இந்த சௌரியத்துக்கு இது தேவை சொல்ற போனோம். அதனாலதான் பிரபுகளே எழுதியிருக்காரு. எதுக்கு சொல்றதுன்னா, அந்த நிலையில அந்த இதை பார்க்க. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்காச்சு நிஜமாக சரீர பாதிப்பு இல்லாம போகப்பட்ட பகவான் பண்றா இல்லையா, அது அவனுடைய அமைச்சாக. இதை நாம மாற்ற முடியாது. இந்த சரீர பாதிப்போ இந்த நிலையோ அப்ப அவன் தான் ஆகணும். ஆக எப்ப கிடைக்கும்னா அவனுக்கு பிடிச்ச கொஞ்சம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஏன்னா நீங்க என்ன கேள்வி கேட்கறான்னா, அப்ப தேகம் பேரு ஆத்மாவேன்னு நினைச்சிட்டா ஜுரம் வந்தாலும் ஒன்றும் பண்ணாதா சுவாமி கேட்கணும். கேள்வி தரவா கேட்கணும். ஜுரம் வந்துட்டு ஜுரம் வந்தா படிக்கிற எழுந்து ஜுரம் வந்தா நீங்க எழுந்து காலத்துக்கு வருவேல முடியவே வருவேல, என்னமா வருது மழை பெய்ய வருவேல, மழை பெய்ஞ்ச உடனே செல்வம் சொல்லுவாங்க மழையா இருக்க முடியாது தெரியணும். அப்ப உங்களுக்கே தெரியணும் அப்படின்னா ஜுரம் வந்த வருவேன்னா ஜுரம் வந்தாலும் வரும்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் நம்முடைய சரீரத்துக்கு உண்டான ஒரு நிலையை தள்ளி ஆத்மாவுக்கு உண்டான பலத்தை அவன் கொஞ்சமா கொடுத்துட்டே இருப்பான். அதுவும் அவன் தான் கொடுக்குறான். நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம், சில பேர் ஒண்ணும் இல்லை அப்படியே போட்டு ஒரு நிமிஷம் அப்படி காஞ்சிவா மயக்கம் வந்துட்டு என்ன ஒண்ணுமே முடியாது, அப்படியா ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஓய்வு எடுத்துக்கணும். இப்பதான் தூங்கி எழுந்து வராது. தூங்கி எழுந்து வந்து என்ன சுவாமி ஆச்சுன்னா தான் தூங்கி எழுந்து வந்து ரொம்ப கலக்கா இருக்கு,
தூங்கி எழுந்து வந்து கலதா இருக்காங்க. சரி ஒரு ரெஸ்பெக்ட் சொல்றோம். சில பேர் ராத்திரிலாம் உழைக்கிறா, பகல்லாம் உழைக்கிறா. என்ன சொல்லுவா, அவருக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்குறா. அப்ப அவளை இன்னைக்கு ஓய்வு எடுக்கிறது? அவ என்ன நினைக்கிறா? அப்ப உழைப்பே காரணமா நினைக்கிறா இல்லையா? அதே போல நாமும் இந்த தேகத்துக்குண்டான ஒரு கலையை தள்ளிட்டு தேகம் வேறு ஆத்மா வேறு அப்படின்னு நினைச்சா ஜரம் வந்தாலும் பண்ணாதானா பண்ணும். ஆனா இந்த தேகம் வேறு ஆத்மா என்ன காலத்துல ஈஸ்வரன் பிரீத்தி ஏற்படுறது. பிரீத்தி வந்துட்டேன்னா என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு வேணாம். நான் ஒரு நிறுவனத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா அந்த முதலாளிக்கு பிரீத்தி ஏற்பட்டிருந்தா அவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு ப்ரொமோஷனா கொடுத்துருப்பாரு, மேலும் சம்பளம் நிறைய கொடுத்துருப்பாரு. அதே போல பகவானுக்கு பிரீத்தி ஏற்பட்டுன்னா எத்தனை தினம் ஒருத்தமே அதனுடைய பாதிப்பு எனக்கு வராதபடி அவர் பண்ணிட்டு போறாரு. அவர் பண்ணிட்டு போறாரு. எத்தனை பேர் பார்க்கிறோம், எத்தனை பேர் அந்த நிலையில் எடுத்துட்டு இருக்காரு. அது அந்த நிலையில் அப்ப முதலாளிக்கு பிடிக்கணும்னு தான் பண்ணுறத, அதுதான் இங்க பண்றதுல. ஆக ஏகாத்மா அனுபவம் உதிப்பதற்கு நான் வேறு தேகம் வேறு என்கிற சிந்தனை முக்கியம், ரொம்ப முக்கியம். தான் நான் வேறு தேகம் வேறுனா தானே இதுல இருந்து எடுத்துலாமா தனியா? எடுத்து அப்புறம் ஒண்ணுமே இல்லையா? அப்ப என்ன இருக்கும்? சிந்தனை. அந்த சின்னம் நாம் வேறு தேகம், கர்மங்கள் தொலையணும், கர்மத்தின் அடியாக பிறந்திருக்கேன் என்று பிரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இமே தேகா நித்திய சோக்ஷா சரீரனகா அனாசினகா அர்த்தமா கண்ணன் கீதையில சொல்லிக்கிறான். அந்த இமே தேகா, இந்த தேகங்கள்லாம் முடிவு போன அர்த்தனா. ஆனா சரீரம் ஆத்மா முடிவில்லை, நித்தியம். தேகங்களுக்கு முடிவு இருக்கு, அனாதியா இருந்தாலும் தேகம் முடிவு இருக்கு. ஆனா கர்மங்கள் தொலைஞ்சா தேகங்கள்லாம் முடிஞ்சு போடுது. தேகம்லாம் சரியா முடிஞ்சு போடுது. ஆனா கர்மத்தினா மனுஷ வருவி நான் இந்த மனுஷன் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்மம் தொலைஞ்சாலே ஏதோ ஒரு பிரிவு வருது. கர்மம் பூர்ணமா போயிடுச்சுன்னா எந்த பிரிவினையும் இல்லையா? எந்த பிரிவிலே என்ன அர்த்தம்? ஆத்மா சுகமா அனுபவிச்சுட்டு பகவான் அந்த நிலை தள்ளணும்னா அப்ப அது எது வேணும்? சம்சார பீடம் நசிக்கலன்னா அகங்கார மமக்காரங்கள் நசிக்காது. 2 விதத்துக்கு மாற்றி மாற்றி பார்க்கணும். ஒண்ணு அகங்கார மமக்காரம் நசிச்சாத்தான் சம்சாரம். சம்சார பீஜம் நசிக்கணும். முதல்ல என்ன பீஜம்? என்னது? வாசனா கர்மா ருச்சி. அது போயிடணும்னு அர்த்தம் இல்ல. இதனாலதான் எனக்கு சரீரம் அப்படின்னு நினைக்கணும். என்னுடைய கர்மத்தாலதான் தெரியணும், என்னுடைய வாசனையாலதான் தெரியணும், என்னுடைய ருச்சியாலதான் தெரியணும் நினைக்கணும். அதை நினைச்ச உடனே அது என்ன பண்ணும்? அகங்கார மமக்காரம் இருக்கும். இந்த அகங்கார மமக்காரம் தொலைவத்துக்கு இது காரணமா இருக்கும், இது காரணமா இருக்கும். இது மாற்றி மாற்றி போட்டுக்கணும். பல்லவி அனுபல்லவி காரணம் இது மாற்றி மாற்றி பாடிட்டே இருக்கணும். அப்படி கட்டே ஏற்றுக்கணும். இப்ப திருப்தியா நடக்கிறபடி என்னன்னா 2வது கேட்டா சுவாமி, சரி சுவாமி நீங்க என்ன சொன்னேன்? முதல்ல சம்சார பீஜை நசிக்கணும்னு. அப்ப அகங்காரம் நசிக்காதுங்க. அப்ப அகங்காரம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா இது திரும்ப திரும்ப சொன்னா தான் ஞாபகம் வரும். இன்னொன்று சொல்றேன், மறுபடியும் ஊருக்கு வந்தார். 2 வந்துருக்கு. ஒன்று முமூச்சுக்கு சம்சார பீஜை நசிக்கணும், 2வது அகங்கார மமகாரங்கள் தொலையணும். முடிஞ்சு 3வது திரும்பி ஊருக்கு வந்தார். அடியேன் தாமோதரன் கதை தட்டினார். யாருடைய கதவு? திருக்கோட்டியூர் நம்பியுடைய கதவு தட்டினார். அப்ப 3வது சொல்றார், ஆச்சரியமான விஷயம். 3வது என்ன சொல்றான்னா, அகங்கார மமகாரம் நிவர்த்தி ஆனாலுடைய தேகாபிமானம் போகாது. ரொம்ப முக்கியம். தேக அபிமானம் ரொம்ப முக்கியம். தேகத்தை அபிமானம் வைக்கிறேன்னு எத்தனை முக்கியம்னா, இதுக்கு அடிச்சுக்கிறார் வாசனையா இருக்கணுமா? வேற ஒரு வாசனை தான் யாராவது எதை பண்ணி வரணும்? இதுக்கு வாசனை வரல, காத்தால இத்தனோடு ஒரு கட்டியா இருக்கும், 1000 ரூபாய் 2000 ரூபாய். அதை பூசிண்டா என்னென்னையோ வாசனை வரலாம். அத்தனை தூரம் எதுக்கு அலங்காரம்? சரீரத்துக்கு அலங்காரம், சரீரத்துக்கு அலங்காரம். இத்தனை அலங்காரம். அது குப்பி எத்தனை? 1000 ரூபாய் 2000 ரூபாய் 10,000 எவ்வளோ கொடுக்குறா? கொடுத்து எத்தனை அலங்காரம் பண்ணிக்கா? இது அதெல்லாம் பூச்சிக்கிறான்னா நல்லா பூச்சிக்கிறா, பூச்சி பண்ணிக்கா. ஆனா இது இத்தனையும் எதுக்கு? தேக அபிமானம் இருந்தாதான் பூசுவா. தேக அபிமானம் இல்லைன்னு பூசுவாரான்னா பூச போறதில்லை. எத்தனையோ பார்க்கலாம் தேகத்தை அபிமானம் இல்லையா? அப்ப என்னைக்காவது சரி சுவாமி என் தேகத்தை நான் தானே பார்த்துக்கணும் யாரும் சொல்லலைன்னா யாரும் உபதேசிக்கிறத. ஆனா தேகத்தை அபேட்சிக்கணும்னு சொல்லலை, தேகத்தை வேண்டாம் சொல்ல. தேகம் வேணும், தேகம் வேண்டாம், தேகம் தள்ளுபடின்னு யாரும் சொல்ல. தேகத்துக்கு எவ்வளவு தூரம் மதிப்பு கொடுக்கணுமோ அவ்வளவு தூரம் மதிப்பு கொடுக்கணும். தேகமே எல்லாரும் கிடையாது. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். சுவர் எது? தேகம். இந்த தேகம் தான், சரீரம் தான் சுவர். சித்திரம் எது? கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த நிலையை இருக்கிறது, அதான் செய்யணும். அது இருக்கச்சே அந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுதணும். ஆனா சித்திரத்துக்கு தான் மதிப்பு. சித்திரம் எது? ஆத்மா தான் சித்திரம். என்ன? ஆத்மா தான் சித்திரம். அப்ப அந்த ஆத்மா எதுக்கு மதிப்பு?
இந்த சரீரம் தேகம் என்று இருக்கு இல்லையா, இந்த தேகத்துக்காட்டிலும் ஆத்மா வேறுபட்டதுன்னு நினைக்கிறோமோ, அப்ப ஆத்மாவுக்கு தான் பிராதானியம் கொடுக்கும்போது தேகத்துக்கு பிராதானியம் கொடுக்குறாரு. தேகம்தான் சுவர், ஆத்மாதான் சித்திரம். அப்ப சுவரையே பார்த்துட்டு இருந்தா ஆகும், சித்திரம் போயிடும். சித்திரம் போயிட்டா என்ன பிரயோஜனமே இல்லையா, பிரதானம் சித்திரம் தான். பிரதானம் சித்திரதான்றதுக்காக தேகத்தை விடுன்னு சொல்லவே இல்லை. நம்ம பூர்வாதம் என்ன சொல்லணும், தேகமே வேண்டாம்னு சொல்லலை, தேகமே வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆழ்வாவுடைய பாசமா தேகம் வேண்டாம், தேகம் வேண்டாம். அவன் எதுக்கு தேகம் வேண்டாம்னா இந்த கர்மத்தை அனுபவிச்சுட்டு தேகம் வேண்டாம், ஆனா அவங்க செய்யணுமா தேகம் வேண்டாம். இதைத்தான் 2 பாட்டில் தெரிவிக்கிறார். நல்ல பகத்தாவனை வாழ்வார் கொண்ட பண்டிகை மக்களேன்னு 8ஆம் 10ஆம் 11ஆவது முடிக்கிறார். நல்ல மங்களாசோசனம் பண்றார் தேகத்துக்கு. அடுத்து அதே தேகத்துக்கு வேண்டாம், தள்ளிடு 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 கொண்ட பண்டிகை மக்களுட்டா குட்டத்தவர்களும் சொல்றார். இந்த 2 பின்னாடி வச்சு சொல்றேன் என்ன அர்த்தம் எது சொல்ல வேண்டாம்னா, அப்ப சுவர் இருந்தா தான் சித்திரம் ஏற்ற வேணும். அதனால சித்திரத்தையே தூக்கி போட்டு சுவரையே ஜாகிரதை பார்க்கணும் அப்படின்னா அர்த்தம். சரீரம் இருந்தா போறமும் ஆத்மா வேண்டாம் அர்த்தம் இல்லை, ஆத்மாவே இருந்தால் சரீரம். ஆனா சரீரம் இருந்தாலும் போனா என்ன ஆகுன்னா, நாம சங்கீதம் என்னமா பண்றது, காரியம் என்னமா கேட்கறது, பெருமாள் திருவாரூர் என்னமா பண்றது, எத்தனையோ இருக்கு இல்லையா, அத்தனை என்ன பண்ண முடியும், அதெல்லாம் வேணும், சரீரம் இருந்தா தான் முடியும். ஆனா அதுக்காக சரீரத்துக்கு பிராதானியம் கொடுங்க. ஆனா ஆத்மாவை பார்த்து விட்டுட்டு சரீரத்தை பார்த்தோன்னா சித்திரத்தை விட்டுட்டு சுவரையே பார்த்தாங்க. சுவர் ஆனா சுவர் இருந்தா தான் எழுத முடியும். அதே போல சரீரம் இருந்தா தான் பண்ண முடியும். ஆனா சரீரத்துக்கு பிராதானியம் கொடுக்காமல் சித்திரத்துக்கு பிராதானியம் கொடுக்கணும். அதனால அப்ப சுவர் வேணும் எதுக்காக, சித்திரத்துக்காக. அதே போல இந்த சரீரம் வேணும் எதுக்காக, ஆத்மாவுக்காக. இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா சரீரத்தை வச்சிருக்கு எதுக்காக, பகவத் கைங்கரியத்துக்கும் பாகவத கைங்கரியத்துக்கும் ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக இந்த சரீரம். அதே போல இந்த சுவர் எதுக்காக, இந்த சித்திரம் எழுதுறதுக்காக. ஏதோ கண்டது பண்றதுக்காக இல்லை, கண்டது கொண்டு ஒட்டுறதுக்காக இல்லை. எத்தனை ஒட்டிட்டுருக்காங்க ஸ்டிக் நோ பில்ஸ், இங்க நோட்டீஸ் ஒட்டாது போடணும், அது கண்டது ஒட்டுறதுக்காக இல்லை. எதுக்கு வைக்கிறோம், பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியத்துக்காக. அப்ப ஏகாதிமானம் கூடாது. இதுதான், அதாவது அகங்கார மமகாரம் நிவர்த்தியானால் ஒழிய ஏகாதிமானம் கூடாது. அப்ப அகங்கார மமகாரம் நிவர்த்தியானது என்ன ஆகும், ஏகாதிமானம் தொலையும். தேகமே ஆத்மா இந்த அபிமானம் இருக்கு இல்லையா, ஏன்னா நன்னா பார்த்துக்கலாம், தேகத்தை ரொம்ப நன்னா பார்த்துக்கலாம். சில பேர்லாம் சார் இப்ப இப்ப எங்க இல்லாம எல்லா தேகத்திலையும் எல்லாருக்கும் ஆசை வந்துட்டு, இப்ப தேகத்தை பிடிக்க கூடாது, எவ்வளவு தூரம் பிடிக்க கூடாதுன்னா ஈஸ்வரனுக்கு இது பிரகாரம், பகவானுக்கு இது பிடித்தமானது என்கிற வாழ்வதற்கு அது பிடித்தம் இருக்கணும். தேகம் பிடிக்க கூடாது சொல்ல, தேகம் வேணும். ஈஸ்வரனுக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ண கைக்கும். ரெண்டாவது, இந்த சரீரம் அவனுக்கு சரீரமா இருக்கு, இதான் முக்கியம். இந்த பாரியா பர்த்தா விஷயத்தை எப்படிமா பார்க்கணும், அநேகமாக பர்த்தா பாரியா பார்க்கணும். பாரியாவின் நன்மைக்காக பர்த்தா, பர்த்தாவின் நன்மைக்காக பாரியா. நம்ம சம்பிரதாயத்தில் ஒத்துக்கிறதே இல்லை. பர்த்தாவுடைய சரீரமும் பகவானுக்கு சரீரம், பாரியாவுடைய சரீரம் பகவானுக்கு சரீரம். பர்த்தாவுடைய ஆத்மாவும், பர்த்தாவுடைய ஆத்மானா வேற ஆத்மா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இந்த ஆத்மா இந்த ஜன்மத்துல பர்த்தாவா இருக்கு அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு பர்த்தான்னு பேர் இல்லை, வச்சுக்கணும். அந்த ஆத்மா பர்த்தாவா இருக்கு, பிரியத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். இதுல இந்த ஆத்மாவுக்கு பாரியான்னு பேர் இல்லை. அது பாரியா சரீரத்தை எடுத்தவர் இந்த ஜென்மத்தை சரீரத்தை பரியார இவருக்கு பாரியாதான் இருக்கா எத்தனை தெரியாது. ஆனா இவ 2 பேரும் என்ன நினைக்கணும், 2 பேரும் பகவானுக்கு சரீரச்சு, அவனுக்கு சரீரமான முடியாது. இவரும் ஒரு ஜீவைஷ்ணவா, நானும் ஒரு ஜீவைஷ்ணவா, ஒரு ஜீவைஷ்ணவன் ஒரு ஜீவைஷ்ணவ அனுவர்த்திக்கணும். அந்த நிலையோடு அவ 2 பேரும் நோக்கி போனா சரியா இருக்கும். அப்ப 2 பேரும் ரெட்டமாட்டு வந்து ஒரே நோக்கத்தோடு போகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா பாரியாக்கான பர்த்தான கொள்கையே வேறு, பர்த்தாக்கான பாரியான கொள்கையே வேறு. அப்ப ரெட்ட மாடு ஒன்று ஓடுச்சுன்னா இந்த மாடு இப்படி போயிடுச்சுன்னா அந்த மாடு அப்படி போகும், போய் சேர நல்ல இடமா இருக்குமா, போகவே போகாது. இதே போல அப்ப 2 பேரும் ஒன்னா இருக்குன்னா 2 பேரும் பிரம்மத்துக்கு சரீரம் ஒன்னா போயிட்டோம். இந்த நிலையம் அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப எதிர்த்து பார்க்கணும் சரீரத்தை, பகவானுக்கு சரீரம் பார்த்தா இது பிடிச்சமானது, எனக்கு சரீரம் சொல்ல இது பிடிச்சமானது. அப்ப பகவானுக்கு சரீரம் சரீரம் இந்த திருஷ்டாந்தத்துக்கு 2 இடம் பார்ப்போம். ஒரு இடம் சொன்னேன், ஆச்சரியமான பராசர பக்தர் கேள்விப்பட்டிருக்க புறத்தாருடைய திருக்குமார் ஆச்சரியமா. அவர் என்ன பண்ணுவாருன்னா அலங்காரம் பண்ண பராசர பக்தர் தான். கச்சா ஒரு இடம்னா கட்டித்தாரம், திருமணித்தாரம், எத்தனை சோடா இருக்கு, சங்கிலி எல்லாம் போட்டுப்பார், கையில வளையல் என்னென்ன இருக்கு அத்தனை காலம்
இத்தனை போடும் ஆட்டாக்குற சூரகமே சொல்லலையே சூரே வீட்டு பாடகமே எல்லாம் போட்டுப்பார். எல்லாம் இந்த மாதிரி சால்வை என்னென்ன சால்வை அத்தனை சால்வை போட்டுப்பார். போட்டு நேராக காலகட்டத்தில் உட்காந்துட்டுப்பார். உட்காந்து என்ன சொல்லுவார், இத்தனையும் போட்டுப்பார். சோடா போட்டுப்பார், சங்கிலி போட்டுப்பார், மோதிரம் உள்ள ஒவ்வொரு கைக்கும் தோசை காலம் 10 கைக்கும் போட்டுப்பார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இந்த போட்டால் இது கிடைக்கும், இது போட்டால் இது கிடைக்கும், இது போட்டால் இது கிடைக்கும். ஒன்றும் கிடைக்காது. இந்த மோதிரம் ராமா அங்கிதமான மோதிரத்தை போட்டால் எல்லாம் கிடைக்கும். ஒரு மோதிரம் கிடைச்சிடும் அனுமானுக்கு, அந்த மோதிரம்னா எல்லாம் கிடைக்கும். இந்த மோதிரம் எதுவும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. நான் கையில் அடிச்சு சொல்ல வந்தேன். அவர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி தேகத்தையும் ஆத்மாவையும் ஒன்றும் நினைச்சுக்காதுங்க. தேகம் வேறு ஆத்மா வேறு பாருங்க. அந்த இணைய தேகா நித்திய சரீரனகா தேகங்கள் எல்லாம் முடியும். திறந்தாலே போயிடும், போனாலே பிறக்கும். சரீரத்தை மறந்துடு, சரீரத்தை விட்டுடு, சரீரத்தை இது பண்ணாத, சரீரத்தை அலங்காரம் பண்ணாத, ஒன்றும் பண்ணாத, நான் சரீரமே எதுவும் பண்ணாத இப்படின்னு நிச்சயம் சொல்லிட்டே இருப்பாரான். ஆலோசனை கேட்டுட்டே இருக்கிறானோ இந்த மாதிரி தான் அங்கே நிறைய கூட்டம். அவ்வளோ கூட்டம் இருந்தபடியால என்ன ஆயிடுச்சு, அவருக்கு பொறுமையே போயிடுச்சு. 4 நாள் கேட்டுருந்தார். இவர் என்னமோ சோடா போட்டுருக்கார், சக்கிரி போட்டிருக்காரு, மோதிரமா போட்டுருக்கார், சால்வையா போட்டுருக்கார். ஆனால் சொல்றது என்ன, எதுவும் பண்ணக்கூடாது, தேகத்தை எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு பொறுமையே போயிட்டு கேட்கிறவாருக்கு, சுவாமின்னு நீ சொல்ற உபதேசமா எங்களுக்கு மட்டும்தானா உங்களுக்கும் உண்டான்னு சொல்றாரு. உபன்யாசக்கார உபதேசம் பண்றான்னா அவர் உங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணுங்க அப்படின்னு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது உபன்யாசமே இல்லை. அவர் கேட்டேன் என்ன சொல்றேன்னு பராசரம் மறுபடியும் கேட்டார். இல்லை நீங்க இது கூடாது அது கூடாது, சரீரத்தை பார்க்காது, சரீரத்தை புகட்டு வேண்டாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நீங்க ஒரு மதுரமா போட்டுருக்காரு, சோடாவா போட்டுருக்காரு, சங்கிலியா போட்டுருக்காரு, அதுக்கு மேல சால்வையா போட்டுருக்காரு. இந்த உபதேசம் எங்களுக்கு மட்டும்தானே உங்களுக்கு கிடையாது அப்படின்னாரு. அப்புறம் சொன்ன வார்த்தை ஆச்சரியமா வார்த்தை என்ன சொல்லணும்னா, என்ன சொல்ற பட்டர் கேட்க உடனே அவர் பார்த்து என்ன பதில், ஆச்சரியமான பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, இது இத்தனையும் அலங்காரம் எனக்கு போராது, உனக்கு ஒரு அலங்காரமும் கூடாதுன்னு. இத்தனை அலங்காரம் எனக்கு போராதுன்னா இத்தனை அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு, இது போராது, இன்னும் நிறைய வேணும். யாருக்கு வராது? ஆனா சொல்றதுன்னா சரீரத்தை பார்க்காது, உபதேசம் பண்றதும் சரீரத்தாக. இத்தனை அலங்காரம் எனக்கு போராது, ஆனா ஒரு அலங்காரம் உனக்கு கூடாதுன்னு. யாரோ ஒருத்த மண்குடம், யாரோ ஒருத்த பொன்குடம் சொல்லுவா பாருங்க, அந்த கதையாதான் இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு அதுவும் நல்ல சீரியல் நிறைய வந்துட்டே இருக்கு. என்ன அந்த மாதிரி என்ன சுவாமி இவர் பண்ணா மட்டும் பண்ணலாமா, மற்றவா பண்ணக்கூடாதுன்னா அவர் ஆச்சரியமா தெரிகிறார். அவர் கேட்கிறப்ப இந்த தேகத்தை நான் என்ன நினைக்கிறேன், இந்த பெருமாள் வீட்டு இருக்கக்கூடிய என்னது கோயிலா நினைக்கிறேன், கோயிலாழ்வார்னு நினைக்கிறேன். ஆனா நீ நினைக்கிற என் சரீரம் நினைக்கிற. என் சரீரம் நினைச்சாலே இதுக்கு ஒரு அலங்காரமும் கூடாது. இது கோயிலாழ்வா நினைச்சா வச்சுக்க அது எத்தனை வேணா அலங்காரம். இஷ்ட ஆயத்தனம் அவனது, இஷ்ட ஆயத்தனம் மகத்தே விட்டுஜெத்தன் மனத்தை வேயர் தங்கள் புலத்துடித்த விட்டுஜெத்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன் சொல்ல போனோம். அப்ப பகவானுடைய திருவுள்ள பகவான் கோயில் கொள்ளுக்கு கூட இது கோயிலா இருக்கிறதுன்னா எல்லா அலங்காரமும் உண்டு. அப்ப பகவான் கோயில் கொடுக்குற கோயிலா நினைக்காம எனக்கு சரீரம் இது இருந்தா தான் என்ன பண்ண முடியும், இது இருந்தா தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சா எந்த அலங்காரம் தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றற்கு உனக்கு இடமாயிருக்க என்ன உறக்காதினிய பெரியாக இருக்கிறாங்க. பனிக்கடலில் பள்ளிகோலை பழக விட்டு ஓடி வந்த மனக்கடலில் வாழ வந்த மாயமராள நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனியுலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்ன உனக்குறை தாக்கினியும் இருக்கிறார் இல்லையா. அரவிந்த பாவையந்தானும் அகம்படி வந்து புகுந்து தெரிவிக்கிறார் இல்லையா. இதெல்லாம் நிச்சயமே திருவாரூர் திருக்காவதாரத்துக்கு பாதம்லாம் சொல்லுவார். அப்படி இருக்கச்சு அப்ப நித்தியம் சொல்றா இல்லையா. அப்படி இருக்க பெருமாளுக்கு உட்கார்ந்து இருக்கா இல்லையா. இந்த சரீரத்தையே நமக்கு கோயில் ஆழ்வாராக வச்சுட்டா, அப்ப இந்த சரீரம் பெருமாளுக்கு வாசம் பண்ணக்கூடிய கோயிலா வச்சுட்டா நன்னா சந்தனம் பூசலாம், மாலை போட்டுக்கலாம், புஷ்பம் போட்டுக்கலாம், பட்டு சாத்திக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இது என் சரீரம் நினைச்சா 10 ரூபாய் கூட ஒன்றும் பண்ண முடியும். புரிஞ்சுட்டு வேணும். இதை ஒருத்தருக்கு புரிஞ்சுட்டாரு. சுவாமி இத்தனை சூழ்ப்பம் எனக்கு இத்தனை நாள் தெரியாம போயிட்டு நான் எதுவுமே அலங்காரமே பண்ணிக்கல, நாளையிலிருந்து அலங்காரம் பண்ணிக்கிறேன். ஏன் சுவாமி இதெல்லாம் பண்ணிக்கலேன்னு எனக்கு தெரியாது. நீங்க சரியத்தை விடுன்னு சொன்னேலே, அதனால விட்டுட்டு இருந்துட்டு இருந்தேன். இப்ப நீங்க பராசர பற்றே பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நான் பண்ணப்படாத சொன்னார். வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்றேன் சார். இது பகவான் என்னன்னா தன்னுடைய நினைவால பண்றார். எனக்கு தெரியும் உன்னை போட்டு கண்ணாடி போய் பார்க்குறேன் நன்னா இருக்காங்க, இன்னொரு பொண்ணா கண்ணாடி போய் பார்க்குறேன் நன்னா இருக்காங்க, இன்னொரு பொண்ணா இதுக்கு மேட்சிங்கா வேற வாங்கணும், இது மேட்சிங் இதெல்லாம் நிறைய இருக்கு.
1 2 இல்லைங்களா? அன்னைக்கு ஆண்டாள் பண்ணது வேறு, சூடகமே தொல்வடையே சூடகமே அவர் சொன்னது. இப்ப என்னன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கிற, பார்த்து பார்த்து போட்டார். தன் சரீரஞ்சி போட்டுட்டு வெளியே வந்து, சாமி பெருமாள் கோயிலுக்குடைய திருக்கோயில் இது, அதனால போட்டுட்டே என்ன பொய் சொன்னா பெருமாள் உள்ளுக்குள்ள இருப்பாரா? வேயத்துங்கள் கலப்பு விட்டு மனத்தே கோயில் கொண்ட கோயில்னா அவர் உண்மையா இருக்கார். உண்மையா இருந்தபடியால பெருமாள் இருக்கார். பெருமாள் இருக்கிறபடியால அவர் இந்த கந்தனாலங்காரம், புஷ்பாலங்காரம், மாலாலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிறார். ஆனா இது அலங்காரம் பண்ணிட்டு இவர் இருக்கார் பொய் சொன்னா அவர் இருக்க போறது. எதுக்கு சொல்லுவாங்கன்னா அவன் அந்த வார்த்தையில நிலையே இல்லை. பிரகலாதன் நேர்ந்து மலையிலிருந்து விட்டு விடுறான். என்ன கதிவு அப்புறம் 2 வருஷம் என்ன பண்ணா, சிறு குழந்தை 2 கையால திருமா போயிட்டு அணைச்சிருந்தான். அணைச்சின்னு எல்லாரும் இப்ப பக்கத்து வரா கேட்டா, என்ன நீ அணைக்க அடிச்சுட்டுக்கன்னா, உள்ளுக்குள்ள பெருமா இருக்கார். நான் கீழே விட்டா தேவையில்லை, ஒன்றும் பரவாயில்ல. ஆனா உள்ளுக்குள்ள பெருமா இருக்கச்சே நான் உருண்டு விடச்சே பெருமாள் அப்படி இப்படி ஒரு சாதாச்சுன்னா அவர் திருமேனிக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியாது. இந்த நினைவு நமக்கு வருமா? ஒண்ணும் இல்லை. கோயில் இருக்கச்சே அதை எடுத்துருக்கோம். நான் நழுவி நான் கீழே வந்துட்டுன்னா சொல்றோம், கீழே வந்து கால் கை அடிபட்டு விட்டுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்றோம். கீழே வந்து பெருமாளுக்கு ஏதோ ஆகுமான்னு சொல்றோமா? ஏன்னா இல்லையே, இருந்தா சொல்லலாம். இல்லையே, நான் பிரகலாதன் உண்மையா இருந்தா இல்லையா? தான் கீழே உருட்டும் போது இப்படி பிடிச்சிட்டு இருக்கா, இப்படி பிடிச்சு இத்தனைக்கும் எத்தனை சிரமங்கள் கொடுத்துருக்கா அவன் தகப்பனாரு. அதனால்தான் பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயில் வர திருமங்கையால் ஸ்வீகாரம் பண்ணிட்டாராம். இந்த பாட்டுல பாருங்க, தன் சிறுவன் இருக்கு. பிரகலாதன் சிறுவனா திருமங்கையாளர் சிறுவனா? ஆச்சரியமான வேட்டம், வெளியாட்டம். பிரகலாதன் சிறுவன் இல்லைன்ட்டாரு. ஏன்னா இருந்துக்கு சொல்லிட்டான், நீ என் புள்ளையே இல்லைன்னா. எப்ப புள்ளையே சொன்ன உடனே திருமங்கையாளர் பிரகலாதன் ஸ்வீகாரம் பண்ணிட்டாராம். அதனால தன் சிறுவன் பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன். அப்ப இந்த நிலை ஏற்படணும். அதே போல பிரகலாதன் கையை பிடிச்சிக்கிறான் அர்த்தம். உள்ளுக்குள்ள கோயிலாளர்கள் இருக்கக்கூடிய அந்த வித பெருமாள் ஏற்றுக்கானே. திருவரங்க மாநகரம் தென்னாடும் வடநாடும் தொழிந்த திருவங்கத்துக்கு அந்த பரப்பாட்டுக்குன்னு அந்த பெருமாள் எப்ப பாரு பரப்பாடு எப்பவும் உச்சம். அந்த பெருமாள் பொறுப்பாடுறதுக்கு அந்த நடையடைக்குன்னு நடை கொடை வடை சொல்றா இல்லையா? நடையினா திருவரங்க தான், கொடையினாலும் காஞ்சிபுரம் தான். வடை நம்ம லட்டு தான் வச்சுருக்கோம். முதல்ல அந்த வடை தான், திருமலையினால வடை தான் பிரதானம். அப்படிப்பட்ட வடை, அந்த வடை எத்தனை கிட்டத்தட்ட 2 மாசம் கிடாது. அவரை நம்ம இன்னைக்கு லட்டு 4 நாளே கட்டு போயிருக்கு. எது சொல்லுவாங்கன்னா அப்படி நடையடைக்குன்னே பெருமாள் இருக்கிறார். நடையடைக்கு அப்படி அர்ச்சக சுவாமி முன்னாடி போயிட்டு தோழிக்கு அப்படின்னு போயிட்டு இருப்பார். பெருமாள் வேலை பண்ணிட்டு பாரா இல்லையா? இப்ப அதை வேலை பண்ணி போச்சு. ஒரு கையால அர்ச்சக சுவாமி தோழிக்கு ஞானம் பிடிச்சிட்டு இருக்கார். இன்னொரு அதாவது ஒரு கையில இடது கையால, வலது கையால பெருமாள் திருமார்ல தன் கையை வச்சுட்டு இருக்காரு. நீங்க நல்லா பார்க்கலாம். திருமார்ல என்ன, திருமார்ல தான் சரப்படியா நிறைய காட்டியிருக்கா. திருமார்ல தான் விராட்டு பெரிய விராட்டியோட பதக்கம் இருக்கு. அதுக்கு மேல திருமாவளி தான் நீரநாயகர் கல் இருக்கு. திருமாவளி தான் எல்லாம் இருக்கு. ஏதாவது அசைச்சி கிசைச்சி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆச்சனும் பிடிச்சிக்கிறா இல்லையா? இப்ப இதெல்லாம் என்ன காரணம்னா அவளுக்கு இந்த நிலை வந்து அதான் தெரிகிறார். அப்ப அப்படியே கைப்பிடிச்சிருக்கா, அதான் ஆச்சரியம். அதுதான் ஆழ்வார் தெரிகிற கையிலே பிடித்த திவ்யாயந்திரம் வைத்த அஞ்சலந்த கையும் முகமும் முருகனும் கவித்த முடியும் ஆசன பத்தத்தில் அறிந்து இருக்கக்கூடிய நம்பெருமாள் சேவைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப இவ அனைத்து நம்பெருமாள் நேரிலே காணலாம் தெரிவிக்கிறார். இது இத்தனையும் உண்டு. ஆக பகவானுக்கு வாசஸ்தலம் என்கிற அபிமானம் இருக்கலாம், ஆனா நாம் இருக்கக்கூடிய இடம் என்கிற அபிமானம் கூடாது. பகவானுடைய வாசஸ்தலமா இருந்தா அலங்காரம் உண்டு. பகவானுடைய வாசஸ்தலம் இல்லை, என் சரீரத்துக்கு இது இடம், அதாவது ஆத்மா அப்படி நினைச்சுட்டா என்னது? அப்ப இது கூடாதுன்னா அப்ப இத சரீரம்னு பார்த்தா ஒண்ணு வேண்டாம். உள்ளது வெளியானால் காக்கை ஓட்ட காலம் போதாதுன்னு உருவாக்குது. உள்ளது வெளியானால் காக்கை ஓட்ட காலம் போதாதுன்னு புரியுதுக்காக இந்த தூர்தர்ஷன்லாம் காமிக்கிறா பாருங்க. காமிக்கச்சு அறுவை சிகிச்சை, கடை சிகிச்சை, இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை மீது அங்க மாற்றுவா அங்கே மாற்றி இதோ பண்றா இல்லையா? அதை பார்த்துட்டு நீங்க காட்டி சாப்பிட முடியுமா? ஒண்ணுமே முடியாது. இந்த மேல பூசின்னு இருக்கு இந்த தோல், இது தூண்டு மேல எடுத்துருங்கோ. காக்கா நரி கோழி என்னென்ன இருக்கோ அத்தனை ஜந்துக்களும் வந்து ஓட்டத்துக்கு இடம் ஆள் பாராதான். அத்தனை அவ்வளவு கேவலமா இருக்கு. இந்த தைரியத்துக்கு என்ன இருக்கு வேண்டி இருக்கு. இது சொல்ல வேண்டேன்னா அப்ப மூடி இருக்கிற கிருஷ்ணா இருக்கிறது இல்லையா? அதை பார்த்ததான். ஆக தூர்தர்ஷனம் பார்த்தா நமக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்லுவாங்க? சுவாமி இது உங்க சரீரம் தான் அப்படின்னு சொல்ற போனோம். பாருங்க நல்லா பாருங்க, உங்களுடைய சரீரம் தான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கர்ப்பம் தெரிச்சுட்டு பிரசவம் பார்க்கறா இல்லையா? பிரசவம் பார்த்தவங்க ரொம்ப கஷ்டம்.
ரத்தம் மலம் அத்தனை வேலை போயிட்டு இல்லையா, அதையும் பார்க்குது. அதனால தான் இதையும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அப்ப இது ஏன் இப்படி ஏன் எல்லோகாச்சார் தெரிவிக்கிறார் ஆச்சரியமா. ராத்திரி படத்துக்கு காத்திர எழுதுக்கிறோம்னு எழுந்துட்ட உடனே இந்த சரீரத்தை பார்க்கணும், சரீரத்தை பார்க்கணும். நேற்று ராத்திரிக்குள்ள இந்த பாம்போட நான் ஏன் படுத்துட்டே கேட்கணும். என்ன சுவாமி இது பாம்பான்னா பாம்பாவது தேவையா, அது கடிச்சா பிராணம் போயிடுன்னு தெரியும். ஆனா இது கடிச்சா பிராணம் போயிடு கூட தெரியாது, அவ்வளவு விஷயம் இதுல இருக்குன்றது. அப்ப இத்தனை சரீரத்தை பார்க்காதன்னு தெரிவிக்கிறது என்ன காரணம், அப்ப சரீரத்துல பிறக்கவே தானே அது சொரூபநாசம் ஆத்ம சுரூபம். அதனால்தான் தெரியாம ரொம்ப நல்லா இருக்குன்னு இப்ப ஏன் சொல்லுங்க, சரீரத்துக்கு வேட்டி கட்டிட்டு இருக்கா, வெள்ளை சரி கட்டிட்டு இருக்கா, இதெல்லாம் இருக்கு சரீரத்துக்கு தான். நல்ல வேட்டி பட்டார விட்டு இந்த புடவை அந்த புடவை என்னென்னோ பேர்லாம் கொடுத்துருக்கா இல்லையா, அதெல்லாம் கட்டிக்கலாமா, அதெல்லாம் எதுக்கு ஆத்மாவுக்கண்ணா, எதுவுமே ஆத்தாக்கல. இன்னும் புதுசு புதுசா வேட்டிலாம் வருது இல்லையா, இதுக்கு எல்லாம் சரீரத்துக்கு தான். அவர் பிறந்தனால தான் ஒண்ணு வாங்குறா, போறனால தான் ஒண்ணு வாங்குறா, இதுக்குன்னா ஒண்ணு வாங்குறா, கல்யாணம் தான் ஒண்ணு வாங்குறா, கல்யாணத்துக்கு போய் உட்காந்தா ஒண்ணு வாங்குறா. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கு போய் உட்கார்ந்தான்னா என்னென்னோ பேசுறா. முதல் கல்யாணம் தொடங்கி இப்ப போன வருஷம் ஒரு கல்யாணம் போயிருப்பா, இந்த வருஷம் ஒரு கல்யாணத்துக்கு இருப்பா, இதுக்கு நடுவில் என்னென்ன இருக்கோ அத்தனை பேசியே தீர்க்கிறா இல்லையா. ஆனா ஒண்ணுமே இந்த சரீரத்துக்கு ஒரு துளி அப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், காக்கை ஓட்ட காலம் படாது, அது வரையில் தான் தெரியணும். இந்த சரீரத்துல இருக்கிற அபிமானம் தொலையணும். தொலைங்கன்னு என்ன அர்த்தம், அகங்காரம் மமக்காரங்கள் தொலைஞ்சாத்தான் தேகாபிமானம் தொலையும். இப்ப 3 பார்த்துருக்கோம். அகங்கார மமக்காரம் எப்ப தொலையும், சம்சார பீடம் நசித்தால் அகங்கார மமக்காரம் தொலையும். தெரியுது இல்லையா. அப்ப இது பல்லவி அனுபலவி பண்ணி வரணும். அதாவது முதல்ல சரீரத்துல அபிமானம் தொலையணும், அபிமானம் தொலைனால அகங்கார மனத்தான் தொலையணும், அகங்கார மமக்காரம் தொலைஞ்சாதான் தேகாபிமானம் தொலையும். அகங்கார மனம் எப்ப தொலையும்னா சத்தார்பேன நசித்தால் அகங்காரமான தொலையும். இப்ப இது 12 கிடையாது, இந்த மாதிரி 18 பார்க்கணும். இப்ப 3 தான் பார்த்துக்கணும். அல்லது அந்த 18 வரது இன்னும் கஷ்டமா இருக்கும் சொல்றேன், அவ்வளவு கஷ்டப்படுறது. அப்ப 18 சொல்ல இல்லையா. இப்ப சம்சார பீடம் நசித்தால் அகங்கார மமக்காரம் தொலையும், அகங்கார மமக்காரம் தொலைந்தால் தேகாபிமானம் தொலையும். நல்லா பார்க்கணும், தேகாபிமானம் தொலையும். இப்ப 3வது தடவை போனார், திரும்ப வந்தார், இன்னொரு சொல்லிட்டார், 4வது சொல்றார், சரி சுவாமி போயிட்டு வந்துட்டேன். 4வது போனார், தேகாபிமானம் போனேல ஒழிய ஆத்ம ஞானம் பிறக்காது. 4வது. முதல் என்ன, சம்சார பீஜம் நசிய வேண்டும், அது அடுத்து அகங்கார மமக்காரம் ஒழியணும், அடுத்து தேகாபிமானம் போகணும். இப்ப 4வது தேகாபிமானம் போனாலே ஒழிய ஆத்ம ஞானம் பிறக்காது. ரொம்ப இன்னும் அழகா கொண்டு போற அப்புறம் ஒவ்வொரு படிக்கட்டுவோம். இப்ப இந்த இடத்துல தேகத்தை பத்தி தெரிஞ்சுன்னு சொன்னேன். தேகத்துக்கு என்ன தாழ்ச்சி, இன்னைக்கு இருக்கிறாப்ப நாளைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிறாப்ப நாளைக்கு இருக்காதுன்னா 4 மணிக்கு ஆரம்பிச்சோம், நம்ம தான் உட்காந்துருக்கோம், ஆயிடுச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்ப உடனே இந்த காலத்தி நகருது அந்த காலத்தி நகருது, ஆயிடுச்சு இன்னும் 1 அரை மணி நேரம் இருக்க சாமி, உட்கார முடியுமா போக முடியுமா அப்படின்னு. அப்ப தேகத்துக்கு என்ன தாழ்ச்சி, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இல்லையே, இருக்கா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒண்ணு வேண்டாம், 1.5 மணி நேரத்துக்கு ஆரம்பிக்கச்சு 3 மணி நேரம் சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னா உட்காருவோம். இப்ப 1.5 மணி நேரம் அவனே எப்ப முடிப்பார் தெரியலையே சுவாமி, இன்னும் காலட்டி எடுக்கிறது அப்படின்னு வயசாயிருச்சேன்னு ஆழ்வார்கள் முட்டமுட்டு போல்துணையா முன்னடி நோக்கி வளைத்து எட்டகால் போல் தள்ளி வெல்ல இருந்தன் இளையாவன் கட்டவாய் போல் வந்த தேய்ச்சி படைமலையோடு உயிரை வட்ட வாங்கி உண்டவா என் பதிரி வணங்கி வேண்டியிருக்கிறார். சிலருடைய இளமை கெடுவதன் முன்னம் வளருமாயும் மறிவீர்கள். அப்படி இருக்கச்சே இது என்ன, இது முடியல, ஒரே நிலையா இருக்கவே மாறிட்டே கிடையா. ஆனா உட்காரும் போது எவ்வளவு வலிக்கிறீங்கன்னா தம்பா உட்காந்துரும், ஆனா உட்காந்துக்கு எழுந்துக்கிற பண்ணும், எழுந்து கட்சி என்ன அப்ப வலிக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னும் மழை வர மாதிரி இருக்கு, எப்ப முடிப்பாரா தெரியலையே அப்படின்னு தோன்றது இல்லையா, கஷ்டம் வருது இல்லையா. அதனாலதான் இந்த தேகத்துக்கு மாறிட்டே இல்லையா, இதுதான் சதத விகாரம்னு சொல்லுவா. சதத விகாரம் ஏன்னா தேகம்னாலே மாறிண்டே இருக்கும், சரீரம் ஆத்மா மாறவே மாறும், ஆத்மா ஒரே நிலையாக இருக்கும், தேகம்னாலே மாறிக்கொண்டே இருக்கும். ஆனாதான் தேகம் பொய்ன்னு சொல்றதுக்குன்னா என்னன்னா, பொய்யன்னா இல்லேன்னு அர்த்தம் இல்லை, மாறிக்கொண்டே இருப்பதற்குத்தான் பொய்ன்னு மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்குதான் நாளைக்கு இதுக்கு தெரியாது. அப்ப அதுதான் சட்டத்தை வைக்காரு, எப்போ ஒரு மாறிட்டே இருக்கு இல்லையா. அப்ப சரீரம் நான் பார்த்துட்டே இருக்கும்போது ஆத்மா பார்த்தா மாறுமானா மாறவே மாறாது, எப்பவும் ஒரே பார்க்கவே இல்லை மாறாது. அதனாலதான் சதத நித்திய நிர்விகார தத்துவம் ஆத்மாவுக்கு பேரு. சதத நித்திய நிர்விகார தத்துவம் அதிகாராய சித்தாய நித்தியாய பரமாத்மனை சதேக ரூபாய் தெரிவிக்கிறார் இல்லையா. அதிகாரமே அல்லாத பரமாத்மா, அதே போல ஆத்மா விகாரம் கிடையாது.
அது நேரப்பவும் கீழே வரும். ஆத்மா பெரிய ஆத்மா சிறிய ஆத்மா, ஆத்மா எல்லாமே ஒரே சூஷ்ம சரீரத்தோட தூக்கமா தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. ஆனா சரீரம் இருக்கு, கொஞ்சம் பெருத்திருக்கும், ஒன்று குறைச்சிருக்கும். சுவாமி கொஞ்சம் குறைஞ்சிருக்க, கொஞ்சம் பெருத்திருக்க, நேற்று போன வருஷம் பார்த்தா கொஞ்சம் பெருத்திருக்கா, இந்த வருஷம் பார்த்தா அழைச்சிருக்காரு. என்ன சுவாமினா தேகமே ஆத்மா நினைச்சா இந்த நிலையில வரும். இப்ப தேகத்தில் அனிமாவை வச்சிருக்கா இல்லையா, அதனால அது மாறிண்டே இருக்கு இல்லையா. இது 5 சேர் ஆக்கைன்னு பேரு. சரீரத்துக்கு 5 சேர் ஆக்கைன்னு, 5 பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், இந்த 5 சேர்ந்து தான் இந்த சரீரமும் உருவாயிருக்கு. இந்த சரீரத்துக்குள்ளே நெருப்பு இருக்கு, ஜடரா அக்னின்னு பேரு. சரீரத்துக்கு வாயு இருக்கு, அது யாராக்கும் தெரியும். சரீரத்துக்கு ஜலம் இருக்கு, சரீரத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு, சரீரத்துக்குள்ள தீ இருக்கு, இத்தனையும் இருக்கு இல்லையா. அதே போல இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறபடியாலே 5 சேர்ந்தாலே அது ரொம்ப நாள் தங்கவே தங்காது. புரியத்துக்காக நாளைக்கு ஏகாதசி வச்சுருக்கோம், இல்லை நாளைக்கு இல்லை ஏகாதசி சொல்லுவோம். ஏகாதசினா சாப்பிடப்படாதுன்னு சில பேர் இருக்கா. சில பேர் இல்லை சொன்னே அரிசியை உடைச்சு உப்புமாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காது. உப்பா பண்ணுறதுன்னா இப்போ இந்த அதுவும் இந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அதை வச்சு தான் பண்ணணும். எது பண்ணாலும் இந்த சம்பந்தத்தை வச்சுட்டு தான் பண்ணணும். இந்த சம்பந்தம் எல்லாம் பண்ண முடியாது. இது நிலத்தில் விளையக்கூட வச்சு தான் வச்சு ஆகாரமாக பண்ணணும். அடுத்து நெருப்பு முட்டி தான் பண்ணணும். அடுத்து ஜலம் குத்தி தான் பண்ணணும். இடைவெளி இருந்து தான் பண்ணணும். அது காற்று இருந்து தான் பண்ணணும். இத்தனையும் இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ ஏகாதசி உப்பா சாப்பிடணும்னு வச்சுக்கோ. இப்போ உப்பாவுக்கு ரவை வேணும், அரிசி ரவை, அந்த ரவையை சொல்கிறேன், அது கூடவே கூடாது. அரிசியால் உடைக்கப்பட்ட ரவை. அடுத்து ஜலம் வேணும், அடுத்து அக்னி வேணும், அடுத்து அதுக்கு உப்பு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வேணும், என்ன வேணும் இதெல்லாம் வேணும். வாஸ்தவம் தான். இதெல்லாம் தனித்தனியாக வச்சு பாருங்க, 2 மாதம் ஆனாலும் கிடையாது. அதை சேர்த்து உப்பா பண்ணிடுங்க, 4 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடல என்னென்னாரு கெட்டு போறது இல்லையா. அப்ப இந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் தனித்தனியா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நாள் படம் இருக்கும். சேர்ந்துட்டோன்னா என்ன ஆகுது, இது போல உப்பா சேர்ந்துட்டோன்னா என்ன ஆகுது, 4 மணி நேரம் கழிச்சு கெட்டு போயிடுறது. இது போல அது அதே உப்பாவை ரவை தனியா, ஜலம் தனியா, உப்பு தனியா, அக்னி தனியா வச்சுட்டு இருக்கேன், சேர்க்கவே இல்லை. சேர்க்கிற என்ன ஆகுது, 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் கெடாம இருக்கணும். அதே போல இந்த சரீரம் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இதனால பண்ணப்பட்டது. அப்ப இதனால பண்ணப்பட்டதுனால இது அழிக்குது, இதுக்கு அழிவு உண்டு. அப்ப ஸ்ரீவைகுண்டம் போனதுக்கு அங்க ஒரு சரீரம் இருக்கு, அது கழிவில்லையானா இதுக்கு பிராகிருதம்னு பேரு. பிராகிருதம்னா நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய், இந்த 5ஆல வருது. நீர் நிலம் தீ வான் காற்று இதால பண்ணப்பட்டது. இதால பண்ணப்பட்டாலே இதுக்கு பிராகிருதம்னு பேரு. அங்க விரஜானந்த தீர்த்தமானதுக்கு அப்புறம் அப்ராகிருதம்னு பேரு. அது 5 சேர் ஆக்கை இல்லை, இது 5 சேர் ஆக்கை. 5 சேர் ஆக்கைனாலே ஆக்கைன்னா ஆக்கை விடும் பொழுது என்ன அப்படின்னு தெரிவிக்கிறாரையா. காயமே இது பொய்யடா, அது கேட்கணும். காற்று அடிச்ச பையரா சொல்றாடியா, காயமே இது பொய்ன்னு அர்த்தம் இல்லை, மாறுதலுக்கு உட்பட்டது. இதுக்கு சொல்லுவாங்கன்னா 5 சேர் ஆக்கைனாலே என்ன ஆகுன்னா இதுக்கு அழிவு உண்டு. அப்ப அழிவு உண்டுன்னா என்ன இருக்கும், ஏன் சுவாமி காத்தால இருக்கிற மாதிரி இப்ப இல்லையே, மத்தியானம் இருக்கிற மாதிரி இப்ப இல்லையே, சாயங்காலம் இருக்கிற மாதிரி இல்லையே, மாறிண்டே இருக்குன்னா இப்ப ஒண்ணு வேண்டாம். அங்கிருந்து கிளம்பி உபன்யாசத்துக்கு வந்தோம், அலங்காரம் பண்ணிட்டு வந்தோம். இப்ப முகத்தை பார்க்கறதுக்கும் வந்தப்ப முகத்தை பார்க்க வித்தியாசம் இருக்கா இல்லையா. அப்ப நன்னா பொலிவா இருந்தது. அதுவும் இப்ப இந்த தேகம் வேறு ஆத்மா வேறு, தேகத்தை அடிச்சாலும் வலிக்காது அந்த மாதிரி வந்துருக்கும். சொன்னவங்க இதே நிறைய பயம் வந்துருக்கும், அப்பவே முகம் ஒரு மாதிரி பாயிருக்கும். இப்ப பாதி போயிருக்கணும், கலந்து வரச்சே இருக்கக்கூடிய ஒரு நிலை வேறு, கலங்கி திருப்பியும் இப்ப போயிருக்குன்னா முகம் தேஜஸ்தானா அந்த தேஜஸ் போயிடுது. எப்ப அகங்காரம் மமகாரம் வந்தாலும் சொன்ன உடனே அதுலயே சரி சுவாமி வீட்டுக்கு ஆற்றுக்கு போனதும் பூசிக்கலாமா வேண்டாமா இந்த சந்தேகம் வந்துடும். இத்தனை நாள் நீங்க தேகம் வேறு ஆத்மா வேறு சொல்லிட்டு தேகத்தை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது கோயில் பெருமாளுடைய கோயிலா இருந்தா ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்து போகணும் பூசணமா வேண்டாம், ஏதாவது பூசிட்டாதுன்னு கொஞ்சம் பார்க்கறதுக்காக நல்லா இருக்கு. இப்ப தேகம்னு பார்த்தா பூச வேண்டாம், ஆத்மான்னு பார்த்தா சரீரத்துக்கு ஒண்ணு வேண்டாம் வேண்டாமே, ஆத்மான்னு பார்த்தா தேகத்தை பார்க்கவே வேண்டாமே. இப்ப தேகம்னு பார்த்துட்டு வச்சுக்க, இப்ப தேகமே ஆத்மானு இப்ப தேகாத்மானு வந்துடுவது அது கூடாது. இப்ப இந்த சந்தேகம் வந்துருந்தா இல்லையா, நாளைக்கு பூசணுமா வேண்டாமா ஏதாவது பண்ணணுமா என்ன சமயம் நான் எங்களுக்கு அலங்காரம் பண்ணமா கூடாதா அப்படின்னா தாராளம் பண்ணிக்கலாம். ஆனா அதோடு சேர்த்து ஆத்மாவுக்கு அலங்காரம் பண்ணும். ஆத்மாவுக்கு அலங்காரமா, ஆத்மாவுக்கு அலங்காரம் எங்க சுவாமி இருக்கு? ஆத்மாவுக்கு புடவை கட்டலாமா, வேட்டி கட்டலாமா, இல்ல நெக்லஸ் போட்டுக்கலாமா, இல்ல இப்ப புதுசா ஏதோ வந்திருக்கேன் அதெல்லாம் பார்த்து போட்டுக்கலாமா? ஆத்மா அலங்காரம் கேள்விப்பட்டதே இல்லையே.
ஆத்மா சரீரத்துக்கு அலங்காரம் பண்றோம் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சரீர அலங்காரம், 1/2 மணி நேரம் ஆத்மா அலங்காரம். எங்க இருக்கு, எந்த கடையில போய் ஆத்மா அலங்காரத்துக்கு பொருட்கள் வாங்குறது? ஆத்மா அலங்கார கடை எங்க போட்டுக்கற எங்க இருக்கான்னா என்ன ஆத்மா அலங்காரம்? தேகத்துக்கு நல்லா இருக்குன்னா இயற்கையில ஆத்மா அலங்காரமும் உண்டு. தேகத்துக்கு அலங்காரம் எப்படி பண்றோமோ அதே போல ஆத்மாவுக்கும் அலங்காரம் உண்டு. ஏன் ஆத்மா அலங்காரம்? ஆத்மா தெரிவிக்கிறார் ஆச்சாரியார், ஆத்மா வேட்டு கட்டலாமா, புடவை கட்டலாமா, இது கட்டலாமா? ஆத்மாவுடைய அலங்காரம் தெரியுமா? பராவர குருக்கள் பூணும் ஆத்ம பூஷணங்கள் தெரிவிக்கிறார் ஆச்சாரியார். பராவர குருக்கள் பூணும் ஆத்ம பூஷணங்கள் ஆச்சாரியத்தில் ரொம்ப ஆச்சரியமா நாயனா தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன, ஆத்மாவுக்கு அலங்காரம் என்ன தெரியுமா? கண்ணன் கீதையில தெரிவிக்கிறான் ஆச்சரியமான சாந்தி, சமம், தமம், அமானித்தம், அதம்பித்யம், அகிம்சா, சாந்தி, ஆஜமம், ஆச்சார உபாசனம், சௌசம், ஆத்ம நிகிரக, இதெல்லாம் ஆத்மாவுக்குண்டான அலங்காரங்கள். நாம சரீரத்துக்கு நன்னா படிக்கிறோம், நன்னா வந்து நன்னா இருக்கான்னு பிரச்சனை வரவே சொல்றேன். நல்லா இருக்கா, இது சரியா வந்திருக்கா, இல்ல இந்த கழுத்துக்கு இது நல்லா இருக்காது, அதை மாதிரி நல்லா இருக்குமே, இதை மாதிரி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆத்மாவுக்கு அலங்காரம் இருக்கானா நிறைய இருக்கு. கண்ணன் கேட்குறதுனா சாந்தி, பிரமம், சமம், அமானித்தம், அதம்பித்யம், அகிம்சா, ஆர்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், சௌசம், ஆத்ம வினிகிரகா அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல என்னென்ன இருக்குன்னா வரிசைய குணங்கள் தெரிவிக்கிறான். அந்தந்த குணங்களை கடைபிடிச்சோம்னா அதெல்லாம் ஆத்மா அலங்காரம். இந்தந்த குணத்தை நம்ம கடைபிடிச்சோம்னா இது ஆத்மாவுக்கு பண்ணப்பட்ட அலங்காரம். அப்ப ஆத்மாவுக்கு அலங்காரம் முடியாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா பண்ணலாம். ஆத்மா அலங்காரம் அவனுக்கு சரீரத்துக்கு தானே பழக சாமி, சரீரத்துக்கு தானே வேட்டி சாமி, சரீரத்துக்கு தான் ஆபரணங்கள்னா ஆத்மாவுக்கு ஆபரணம் இருக்கு. ஆண்டா சொல்லிக்காளியா சூடகனே, தோல்வலையே, தோடே, இதெல்லாம் சரீர அலங்காரம் இல்லை, ஆத்மா அலங்காரங்கள். நம்ம வந்து சரீர அலங்காரம் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல இதை பார்த்துக்கணும். சாந்தி, சமம், தமம், அபானிக்கம், இதெல்லாம் என்ன அர்த்தம்னா ஆச்சரியம். அதனால ஆத்மா அலங்காரம்னா நான் பண்ண முயற்சி கண்டிப்பா பண்ணலாம். நல்ல குணங்கள் அலங்கரிக்க ஆத்மா பரிசு ஏற்படும். நல்ல ஆத்ம குணங்கள் வந்துட்டு இருக்கேன், ஆத்மா பரிசுப்பான். அமானிக்கம், துர்மானம் கூடாது. துர்மானம் நான் அப்படின்னு துர்மானம் கூடாது. அதம்பித்யம், தம்பத்துக்கு பண்ணக்கூடாது. தம்பத்துக்கு என்ன பண்ணா பெயர் கிடைக்கணும்னு சும்மா தர்ம காரியம் பண்ணா பாருங்க. இங்க பண்ண பேர் கிடைக்கும், அந்த பேர் இருக்கு. அநேகமா என்ன பண்ணுவா தெரியுமா, நிறைய பேர் கொண்டு திருமலையில கொண்டு போய் கொடுப்பா. அங்க போட்டாச்சுன்னா உடனே சொல்லுவா இல்லையா, இங்க கொடுத்தீங்க கொடுக்குறேன். எங்கெங்கெல்லாம் கொடுத்தா இந்த பேர் வெளியில சொல்லுவாளோ, இல்லை எங்க பேர் போட்டேன் உங்களுக்கு பலகையில இதை போட்டுறேன், 5000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுத்தா அவரை கொடுத்துருவா. இதே ஒரு ஜிமிதேசம் எங்கேயோ ஒரு முறையில் இருக்கும். இந்த காவேரி கரையெல்லாம் எங்கெங்க கோயில் அடி அப்பா கொடுத்தாங்க, எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த கோயிலுக்கு போய் இந்த கைங்கரை இந்த கைங்க கொடுக்காம கொடுக்க மாட்டார், ஏன்னா பேர் வெளில வராது. தம்பத்துக்கு கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. அதுதான் என்ன தெரிவிக்காரு, அது அதம்பித்யம் தெரிவிக்கிறார். தம்பத்துக்கு கொடுக்காத, அது தர்மசாஸ்திரம் பண்ணவே படாதுன்னு. அகிம்சா, யாரையும் மனசாலையோ வாக்காலையோ சரீரத்தாலேயோ இம்சிக்கவே கூடாது. இதெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டான பூஷணங்கள், ஆத்மாவுக்கு உண்டான அலங்காரங்கள். அகிம்சா ரொம்ப முக்கியம். மனத்தாலையும் சொல்லக்கூடாது, வாக்காலையும் சொல்லக்கூடாது, அதே போல சரீரத்தாலையும் அவளை இம்சிக்க கூடாது. சாந்தி, பொறுமையா இருக்கணும். ஆர்ஜவம், நேர்மை உண்டு. நேர்மை ரொம்ப முக்கியம். ஆர்மைன்றது ரொம்ப முக்கியம். அப்ப நேர்மை நினைக்கிறோம் இல்லையா, அதை பேசுறது சொன்னோம்னா சொன்னதை பேசணும், அதான் முக்கியம். அப்படி இருக்கக்கூடியதுதான் இதுதான் ஆத்மாவுடைய அலங்காரம். அது எப்படின்னா எப்படி அந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் கேள்விப்பட்டதேனா உண்டு. அண்ணனே சொல்லிடணும், நாங்க ஏதோ சரியை கட்டுவோம், வேட்டி கட்டுவோம், புடவை கட்டுவோம், இதுனா அந்த அலங்காரத்தை காட்டிலும் இந்த ஆத்மா அலங்காரத்தான் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆண்டாள் ஆத்ம அலங்காரம் சூடகனே, தோல்வலையே, தோடே, செழிப்பூவே, பாடகமே எந்தனைய பல்வரணம் யாமலிவோம், ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெண் இருக்குல்ல. இந்த பாட்டுல ஆபரணம் எல்லாம் சரீரத்துக்கு அல்ல, ஆண்டாள் சரீரத்துக்கு ஆபரணம் கேட்கல. என்ன சமயம் சரீரத்துக்கு ஆபரணம் கேட்கலன்னா அவ சரீரத்துக்கு ஆபரணம் கேட்க மாட்டான். அப்ப என்ன ஆபரணம்? ஆத்மாவுக்கு உண்டான ஆபரணம் தான் இது. இத்தனையும் புரியத்துக்காக முதல்ல இருந்து ஆரம்பிச்சுட்டேன். சூடகம் என்னன்னா, தோல்வலையா என்னன்னா, தோடை என்னன்னா, செபிப்பூவை என்ன பார்க்கணும். ஆத்மாவுக்கு கூட வேண்டிய அலங்காரம். அதாவது சூடகம்னா என்ன சொன்னா கையில போட்டுக்கிறோமோ, கையில போட்டு கூட ஆடகத்துக்கு சூடகம்னு பேர். இது உள்ளுரை பொருள் வேறு, ஆத்மா அலங்காரம். கையில போட்டு ஆடத்துக்கு சூடகம்னு பேர். அதுக்கப்புறம் தோல்வலை, தோல்ல சமயத்துக்கிறோம்னா தோல், அதுக்கு தோல்வலையும் வேறு. தோடு, தோடுனா கீழ்காதுக்கிடப்பட்ட ஒரு ஆபரணம். செவிப்பூனா மேல் காது, அன்னைக்கே உண்டு. இன்னைக்கு வந்து இல்லை, ஆண்டாள் இது கீழே போட்டுக்கிறது மேலே போட்டுக்கிறது. இல்லையா சார், நாங்கள் இன்னைக்கு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கணும். அது பதில் இன்னைக்கு ஒரு பக்கம் போட்டுக்கிறா, ஒரு பக்கம் போட மாட்டேங்கிறா. இது புருஷா ஒரு பக்கம் போட்டுக்கிறா, ஒரு பக்கம் போட. அன்னைக்கே கண்ணை இப்படிதான் போட்டுருக்கான். இதெல்லாம் இன்னைக்கு நாகரீகம் பார்த்துட்டு இருக்கேன்.
அன்னைக்கு இன்னைக்கு நேர மன்னார்குடி ராஜகோபுரம் போய் பாருங்க, ஒரு பக்கம் தோடு ஒரு பக்கம் குண்டலம் இருக்கும். அது பெரிய சரித்திரம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது இன்னைக்கு இந்த அலங்காரம் இன்னைக்கு எழுதப்பட்டதில்ல. சூடகமே தோல்வலையே, சூடனா கையில போட்டப்பட்ட ஆபரணம், தோல்வலைனா தோல்ல சமர்ப்பிக்கக்கூடிய ஆபரணம். அதுக்கப்புறம் தோடு கீழ்காதுகளில் போடப்பட்ட ஆபரணம். செவிப்பூன்னா மேல் காது, ரெண்டுமே ஒண்ணு, ரெண்டுமே காதுல தான். ஆனா கீழ்காது ஒண்ணு, மேல் காது போடப்பட்ட ஆபரணம், அது பூன்னு சொல்லலாம். அதுக்கு மேல பாடகமே கால்ல சாத்தக்கூடிய ஆபரணம், சதங்க போடுறோன்னு காலில் பாடகமே அதுங்க. அப்ப ஒரு அன்னைக்கு கீழ்காது மேல்காது ரெண்டுமே உண்டு தெரிவிக்கிறா இல்லையா? அப்ப இதெல்லாம் என்னது, இந்த நாகரீகம்னா இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க அன்னைக்கே இருக்கு. இப்ப சுவாபதேசம் என்னன்னு பார்க்கணும். சூடகமே அப்படின்னானது காப்பு, தோல்வலையே சூடகமே என்னன்னா காப்பு, சூடகமே என்னது கையில போடுற ஆபரணம் சொன்னோம் இல்லையா, இதுதான் காப்பு. சேவடி செவ்வி திருக்காப்பு, இதுதான் காப்பு. இது பாபதேசம் மறுபடியும் புரிய வைக்கிறேன் காப்பு. அடுத்து தோல் வளையன்னா எது, தோல் தானே, இதுதான் திருவிலட்சணை. தோல் வளையன்னா தாபகா குன்றகா ததா நாமகா மந்த்ரோ யாகச்சபகம், தாபகம் திருவிலட்சணை தோல் வளையே. அடுத்து தங்க சக்கர லாஞ்சனம் தான் தோல் வளையே திருவிலட்சணை. அதுக்கப்புறம் சூடகம்னா காப்பு, காப்புன்னா என்னது, பல்லாண்டு பாடுறதுதான் காப்பு. உன் சேவடி செவ்வி காப்புன்னு சொன்னேன், பல்லாண்டு பாடுறதுதான் காப்பு. அப்ப திருவிலட்சணா, அப்ப பல்லாண்டு பாடு காப்பு, திருவிலட்சணா பல்லாண்டு பாடுவதற்கு அதிகாரம் வேணும்னா என்ன ஆகணும், தங்கு சக்கர லாஞ்சனம் வேணும். காப்பு பண்ணணும்னாலே பல்லாண்டு பாடணும்னாலே என்ன அதிகாரம் வேணும், ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றுக்கணும். அதனால தோல் வலையே. சரி சுவாமி, அப்ப பஞ்சசபத்துக்கு ஆயிரம் தானே திருவச்சிருந்து இத்தனை தெரிகிற தோல் வலையே. அடுத்து தோடு என்னது, தோடு என்னது, தோடு வட்டமா இருக்கும், தோடு வட்டமா இருக்கும். அப்ப வட்டமா இருக்குன்னா இதுதான் திருமந்திரம், இதுதான் திருமந்திரம். அடுத்து செவிப்பூன்னா ரொம்ப ரகசியம், செவியில சொல்றா இல்லையா, ரொம்ப ரகசியம். அப்ப ரொம்ப ரகசியம்னா காதல் காதல் ரகசியமா சொல்லுவா இல்லையா, அந்த கிட்ட போய் ஒரு சின்ன சொல்றா இல்லையா, ரகசியமா சொல்றாங்க. எந்த ஜெயத்து தான் ரகசியமா சொல்லுவா. அப்ப என்ன ஆயிட்டு, சூடகமே என்ன காப்பு, காப்புன்னா பல்லாண்டு பாடுறதுதான் காப்பு ஆச்சு. தோல் வலையினா திருவிலட்சணை பஞ்சசம்ஸ்காரம். ஆண்டாள் பாட்டில் எவ்வளவு அழகா எடுத்துக்கா பாருங்க. நாம என்னமோ எங்களுக்குலாம் நிறைய நகையெல்லாம் கொடுக்காப்படுது, ஆண்டாலும் போட்டு கொடுக்காப்படுது, ஒரு நகையும் கிடையாது. ஆத்மபூஷணங்கள் என்ன ஞாபகம், ஆத்மபூஷணம். இந்த இடத்துல என்ன நாலாவது என்ன பார்த்துருக்கோம் ஆச்சரியமா, என்னமா தேகாபிமானம் ஒழிந்தாலே போனாலே ஒழிய ஆத்ம ஞானம் பிறக்காதுன்னு. இப்ப தேகாபிமானம் ஒழியணும். அப்ப தேகாவின தேகத்துக்காக இந்த பூஷணம் எல்லாம், தேகத்துக்கு இந்த பூஷணம் போட்டாச்சுன்னா தேகாபிமானம் ஒழியிலேன்னு அர்த்தம். அப்ப இந்த பூஷணங்களா எதுக்கு, இந்த ஆபரணங்களா எதுக்கு, ஆத்மாவுக்கு கூட்டப்பட்ட ஆபரணமே தவிர அதான் தெரிவிக்கிற பராபரவர கூட்டங்கள் ஆபரணங்கள் தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப சூடகமே காப்பு, தோல்வலையே சம்ஸ்காரம், அதாவது பஞ்சசம்ஸ்காரம். தோடு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். தோடு என்றதுக்கு என்ன பார்த்தோம், வட்டமா இருக்கக்கூடிய திருமந்திரம். செழிப்புன்றது தயம். சரிங்க. அதுக்கப்புறம் பாடகமே என்னன்னா, பாடகம் எங்க சொன்னா இது எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா, இன்னும் சரணாகிதான் திருவடிக்க சரணாகி. பாடகம் வந்து திருவடி தானே, திருவடிக்க போடப்பட்ட சடங்குக்கு தானே, அந்த இதுக்கு தானே சந்தைக்கு தான் சாடகம். அப்ப திருவடியில மாமேக்கம் கண்ணமிக்கிற கர்மஸ்லோகம் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னது ஆடை விருப்பம். அப்ப சேஷத்துவ ஞானம் தான் வஸ்திரதானம். ஆடை உடுப்போன்னு சேஷத்துவ ஞானம், இதுதான் அது வந்து சேஷத்துவ ஞானம் வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல்ல பல்லாண்டு பாடணும். பல்லாண்டு பாடுவதற்கு யோக்கியதை எது, திருவிலட்சணை. திருவிலட்சணம் பஞ்சசம்ஸ்காரம். சரி, பஞ்சசம்ஸ்காரம் ஆயிடுச்சு. பஞ்சசம்ஸ்காரம் ஆன உடனே அடுத்து என்ன பண்ணணும், சூடகமே தோல்வலையே தோடே. பஞ்சசம்ஸ்காரம் என்ன பண்ணுவா, தோடு வட்டமா இருக்கிறபடியால திருமந்திர உபதேசம் பண்றார். திருமந்திர உபதேசமான செவிப்பூ, செவியில வந்து சொல்றது துவயத்தை தான் வெளில சொல்ல மாட்டான், திருமந்திரத்தை சப்தத்தையா சொல்லலாம், துவயம் சப்தத்தோட சொல்லக்கூடாது. அதனால்தான் கஜத்திரியம் வாசிப்பா பங்குனூத்திர தண்ணு. நீங்க திருவரங்கத்துல கஜத்திரி மண்டபத்துல அன்றைக்கு ஒரு நாள் தான் சேர்த்தி திவ்யபிராட்டியார் பெரிய பெருமாள் ரங்கநாதன் ரங்கநாயகி சேர்த்தி ஏக சிம்மாசனத்திலிருந்து 18 தடவை திருமஞ்சனம் ஆகும். அந்த 18 தடவை திருமஞ்சனம் தான் 18 வார்த்தை நடந்ததுக்காக அன்னைக்கே பார்த்துருக்கோம், முதல் நாளே பார்த்துருக்கோம். அதன் ஞாபகார்த்தம் நம்பெருமாள் கண்டாடுவார். ஏன் கண்டோர்களா தெரியுமா, இவர் நடந்தது அவருக்கு ஆயத்தம் ஆயிட்டோம்.
யார் நடந்தது? எம்பெருமான் நடந்தா 17 தடவை. அவருக்கு ஆயாசம் ஆயிட்டாங்க. அந்த ஆயாசம் தீர 17 தடவை வந்தாங்க. இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் இல்லை இல்லை, இவர் ஆயாசம் தீர அவர் பண்ணிட்டாரு. யாருடைய ஆயாசம் தீர? எம்பெருமான 17 தடவை நடந்தார். நடந்தபடியாலே அந்த எம்பெருமானுடைய ஆயாசம் தீர நம்பெருமான் 18 தடவை தடவை திருமஞ்சனம் பண்ணிட்டார் அப்படின்னு. அவர்களுடைய விளக்கணம் ஆயாசம்னா அது சேவிச்சால ஆயாசம் தானே, ஒண்ணு வேணாம். நம்ம போய் சேவிச்சுட்டு வச்சுக்கேன். திருமணத்துல ஜரகண்டிகள்னு ஒரு 2 நிமிஷம் நிகழ்ச்சி இத்தனை தடவை கஷ்டப்படுறதுக்கு நல்ல கதை கிடைச்சது. எவ்வளவு தானே சொல்லுவோம். அப்ப ஆயாசம் தீர சொல்ல போனோம். 18 செலவு திருமணம் சேவிச்சாருன்னா எத்தனை ஆயாசம் போகுது? 18 நடன 108 தடவை தான் நடக்கிறேன். 108 தடவை திருமணம் ஆகணும். எதுக்கு சொல்லுவாங்கன்னா அந்த ஆயாசம் தீர தெரிவிக்கிறாரு. அப்ப சூடகமே, தோல்வலகி, தோடே, செவிப்புவே. செவிப்புவி எது? ஜயன் தான் செவிப்புது. அப்ப செவிப்பு திரயம். பாடகனே திருவடியில பண்ணப்பட்ட அந்த சடங்குன்னா அது என்னது? மானேகம் சரணம் பிரஜா என்று சொல்லக்கூடிய சர்மஸ்லோகம். அடுத்து ஆடை உடுப்போம். ஆடை உடுப்புனா கேசத்துவ ஞானமே வஸ்திரதானம். அப்ப பகவத் ஞானம் என்னும் வஸ்திரத்தை நாமும் ஆடை உடுப்போம். அதன் பின்னே பால்சோடு முடனை பெய்து முடங்க வருவான. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் என்று பால்சோறு போல நெய் மூடிக்கொண்டு பாரம்பரிய மூடிப்பட்ட தேசத்துவ ஞானம் கைங்கரிய புத்தினர். இதான் இதுக்கு அர்த்தம். இது பெரிய வியாக்கியானம் பண்ணிருக்கு. இப்ப நம்ம அதுக்கு போகிறது நமக்கு பூஷணம் தான். அதுல பூஷணத்தோடு எடுத்துக்கிறோம். அதுதான் இன்னொன்று சொல்றார். சூடகமே தோல்வலையை தோழையை வைப்புகவே பாடகமே தனிய பலசனம் யாவடிவம் அப்படின்னு சொல்லி 3 முடனை பேர் முடங்க வழிவாருன்னு சொன்ன. இப்ப இதுல கிரமமே தப்பா இருக்கே சுவாமினர். நமக்கு சொன்னதான் புரியும். இதெல்லாம் தப்பா ரைட்டாவும் புரியாது. சமயம் தப்பா இருக்கணும். என்ன வியாக்கியானம் என்ன விசாரிச்சாருன்னா, சூடகம்னா கை, தோல்வலைனா தோல், தோடுனா என்னது? அது தோடுனா காது, செவிப்பூனா மேற்காது, பாடகம்னா திருவடி. அதுக்கப்புறம் என்னது? பாடகமே என்னது? கப்தடங்க. அப்புறம் சூடகமே தோல்வலையே தோடே பாடகமே சூடகமே தோல்வலையே தோடே செவிப்புடி பாடிக்கணும் இல்லையா? இந்த இடத்துல எதுக்கு நான் படிக்கணும்? முதல்ல என்ன சொன்னார்? சூடகமேன்னு சூடகமேன்னு எதை சொன்னார்? கைய சொன்னார். அடுத்து தோல்வலையேன்னு தோலை சொன்னார். அடுத்து செவிப்புவன்னு மேற்காத சொன்னார். அடுத்து பாடகம்னு திருவடியை சொன்னார். சொன்னாரு. இது கிரமமே தப்பா இருக்கன்னு. எப்படி தெரியும்? பாடகமே, சூடகமே, தோல்வலையே, தோடே, செவிப்புவே இதுதான் படிக்கணும். அல்லது செவிப்பூவே, தோடே, தோல்வலையே, சூடகமே, பாடகமே. புரிய வைக்கிற மாதிரி பாடகமே பாடணும். இப்படி எப்படின்னா இதை இப்படி இல்லை இப்படியும் இல்லாம அப்படி இல்லாம குறுக்க எதையே சொல்லி சொல்லி ஆண்டல் அக்கிரமத்துல பாடி இருக்காரு. அக்கிரமம்னா நாம பிரயோகம் பண்ற மாதிரி அக்கிரமம் அப்படி இல்லை. சம்ஸ்கிருதத்துல அக்கிரமம்னா என்ன அர்த்தம்னா கிரமம் இல்லாத தன்மை, அநியாயம் பண்ற அந்த அர்த்தம் இல்லை. அக்கிரமம்னா நாம சாதாரண நினைச்சிருக்கோம் அக்கிரமம் ரொம்ப அக்கிரமம் பண்றாங்க அப்படின்னா அந்த அக்கிரமம் இல்லை. கிரமம் இல்லாத கிரமம்னா என்னது? சூடகமே தோல்வலையே தூடைய சிவிப்புவே பாடகமே அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்லப்படாது. எப்படி சொல்லணும்? பாடகமே. பாடகமேன்னா என்ன அர்த்தம்? திருவடி. சூடகமே. சூடகமேன்னா என்ன அர்த்தம்? சூடகம் என்றது இதை குறிக்கிறது கை. அடுத்து தோல்வலையே. தோல்வலையன்னு இது குறிக்கிறது தோல். தோல்னா தோலை குறிக்கிறது. அடுத்து தோடு என்ன இருக்கிறது? காது. தோடுனா காதை குறிக்கிறது. செவிப்புவை இருக்குது மேல் காது குறிக்கிறது. இது ஒரு கிரமம். ஏன்னா திருவடி, அடுத்து கை, அடுத்து தோல், அடுத்து காது, அடுத்து மேல் காது. சரியா இருக்கு. கீழிருந்து சரியா வந்துருக்கு. அல்லது செவிப்பூவே அதை கீழிருந்து மேல போகலாம், அல்லது மேலிருந்து கீழே வரலாம். இப்ப என்ன பண்ணா இங்கிருந்து அங்கிருந்து 2 மாத்தி மாத்தி சொல்லிக்காதையா. சூடகமேன்னு சொன்னபடியால என்ன சொல்றது? முதல்ல கைய சொல்றது. தோல்வலைன்னு சொன்னபடியால மேல போயிடுறது. திருப்பியும் கடைசியில பாடகமே சொன்னபடியால கீழே வந்துடுறது. அப்ப கீழே சொல்லிட்டு மேல போயிட்டு திருப்பி கீழே வரால. அதுதான் கிரமம் மாறி இருக்கு. ஒண்ணு கீழே இருந்து மேல போகணும், அல்லது மேலே கீழே வரணும். இந்த கிரமம் தான் இருக்கணும். கீழிருந்து மேல போகணும்னா என்ன அர்த்தம்? பாடகமே, சூடகமே, தோல்வலையே, தோடே சிரிப்பு வேணும். அப்பனா என்ன? கீழிருந்து மேல போறதுன்னா பாடகம்னா திருவடி, சூடகமேன்னா கை, தோல்வலையன்னா தோல், தோடேன்னா காது, செவிப்புவன்னா மேல் காது. இது கிரமம் சரியா இருக்கு. சரி, மேலிருந்து கீழே வரணும்னா என்ன பண்ணும்? செவிப்பூவே, அடுத்து தோடே, அடுத்து தோல்வலையே, அடுத்து சூடகமே, அடுத்து பாடகமே. இந்த கிரமம் நல்லா இருக்கு. மாத்திடலாமா? அடுத்த வருஷத்துல ஆண்டாள் தப்பா பண்ணிட்டாங்க. சுவாமி எங்களுக்கு தெரிஞ்சது கூட ஆண்டாள் சொல்லி சாமி
மாத்திராங்கன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஆச்சரியமான தெரிவிக்கிறார். ஏன் தெரிவிக்கிறேன்னா இந்த அக்கிரமன்னா இந்த நிலையை என்ன தெரிவிக்கிறான்னா ஆண்டாள் புரியத்துக்காக சொல்றேன். சம்ஸ்கிருதத்தில் அக்கிரமன்றது இன்னொரு சந்தம் கொடுக்கும். நாட்டத்துடாய் நாராயணன் தெரிவிக்கிறார் இல்லையா? நாட்டமா இருக்கு அப்படின்னு கூட்ட பிரிச்சுக்கோ. நாட்டம்னாலே அந்த அர்த்தம் இல்லை. நறுநாற்றம் துர்நாற்றம்னு சொன்னாதான் அந்த அர்த்தம் வரும். நாற்றம்ன்றது பொது. அது நறுநாற்றத்தையும் குறிக்காது, துர்நாற்றத்தையும் குறிக்காது. துர்நாற்றம் சொன்னதான் மூக்க பிடிக்கணும். நறுநாற்றம் சொன்னா நன்னா மூக்கில் இழுத்துக்கலாமோ அந்த நிலை இருக்கு இல்லையா? அதே போல இந்த இடத்துல அக்கிரமம்னா அந்த அர்த்தம் இல்லை. அது சொல்றோம். அதுக்கு மேல இன்னொன்னு சொல்ற ஒண்ணு வேண்டாம். கேவலம்னு சொல்றோம் இல்லையா? கேவலம்னா நம்ம ரொம்ப தாழ்ந்து நினைக்கிறோம். சமஸ்கிருதத்தில் கேவலம்னா தனிச்சுன்னு அர்த்தம். கேவலம்னா தனிக்கும். அதே போல சமஸ்கிருத பாஷையில அப்ப ஆண்டாள் ஏன் கிரமத்தை மாத்தினால்னா முதல்ல ஆழ்வார் வெள்ளி வரை கைப்பற்ற அப்படின்னு பெருமாள் கையத்தான் பத்தினான். கையை பத்தினவன இந்த பாசுரமே எந்த ஒரு பாசுரமா சாயுஜ்ய மோட்சத்தை பற்றிய பாசுரம். நல்லா யோசிச்சுங்க. 5 மோட்சம் கொள்ளுது. சாயுஜ்ய, சாமீபிய, சாலோக்கிய, சாரூபிய, சாமீபியன்னு 5 மோட்சம் கொள்ளுது. இது சாயுஜ்ய மோட்சம். இந்த சாயுஜ்ய மோட்சத்தை பற்றி அங்க ஜீவாத்மா போய் அங்க பெருமாளோட திருக்கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த நிலை தானே. அப்ப திருக்கல்யாணம் திருமந்திரம் என்பதுன்னா இது என்ன அர்த்தம்? திருக்கல்யாணம் என்ன அர்த்தம்? 8 எழுத்து திருமந்திரத்தாலே 3 சரடாய் 8 எழுத்தா இருக்கக்கூடிய திருமந்திரம் தான் திருமாங்கல்யம் சொல்றோம். சாதாரண திருமாங்கல்யம் என்னது? 2 சரடா 16 இடையா இருக்கும். இங்க அப்படி இல்லை. 8 எழுத்தா 3 சரடா இருப்பது மங்கள சூத்திரம். இந்த திருமாங்கல மங்கள சூத்திரமே திருமந்திரம். அதை கட்டிவிட்டான். பெண் என்கிற ஜீவாத்மாவுக்கு ஆண் என்கிற புருஷோத்தமன் கல்யாணம் பண்ணுவதுதான் நம்முடைய சம்பிரதாயம் பிரகாரம் மரணமே. ஒரு ஜீவாத்மா கல்வி போறான்னா போயிட்டா நம்ம அழறமனும் பெரிய விஷயம் இல்லை. பராச பற்று கிளம்பியாச்சு. இன்னும் வேதவியாச பற்று இங்கதான் இருக்க. திருத்தாயிரம் இருக்கா. இப்ப வேதவியாச பற்றல ஸ்ரீராமத்தில்லைன்னு பேரு வேதவியாச பற்றுன்னு சொல்லுவான். ஓன்னு அழறா ஐயோ போயிட்டாரா தமிழ்நாடு போயிட்டாரு அழற. அப்ப ஆண்டாள் என்னதுமா சொல்ற? அழவே இல்லை. அழாது மாத்திரம் இல்லை. என்ன வார்த்தை சொல்றான்னா அவன் முன்னாடி போயிட்டான்னு பொறாமையில் அழையிறான்னு கேட்கிறான். இந்த வார்த்தை ஒரு தாயார் சொல்லக்கூடிய வார்த்தையா? அவன் மோட்சத்துக்கு முன்னாடி போயிட்டான்னு பொறாமையால் அழையிறான். அப்படின்னா நம்முடைய சம்பிரதாயத்தோட மரணம் என்னால என்ன அர்த்தம்னா திருக்கல்யாணம்னு அர்த்தம். அதனால சம்பிரதாயத்தை யாராவது கலந்து போயிருந்தா அழ வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி சாமி அழ வேண்டிய இருக்குங்க? எப்படி இருக்குன்னா அதாவது போயிட்டு அழ என்னங்க அப்படின்னு நமக்கு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு இல்லையே. யாராவது என்னைக்காவது மன்னவர் விதியே வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியை சொன்னபடியால என்னைக்காவது கிளம்பி போய்த்தாகணும். போகாம இருக்க இருந்தாலும் நமக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியவா இங்க இல்லாம போயிட்டாலும் ஒரு எண்ணத்தை காணாதுல மோட்சத்துக்கு போயிட்டாலும் ஒரு பிராமையால் அழப்பொழு கிடையாது. ஆனா இங்க என்ன தெரிவிக்கிறான்னா கல்யாணம் சொன்ன மரணம் சொன்னா திருக்கல்யாண வைபம் தான். அப்ப அத்தனை சம்பிரதாயத்துல ஒரு வச்சுருக்கா. ஒருத்தன் பிரபத்தியாய் சொன்னாய் பண்ணிட்டானா காத்து கொண்டிருப்பானா. உவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ அப்படின்னா எப்படின்னா அடிக்கடி போய் எட்டி பார்ப்பானா. யார் வந்துட்டா இருந்தாலும் யாராவது யார் இருந்தான்னா எந்த தேவதை? மரண தேவதை இன்னும் வரலையே. மிருத்து தேவதையும் பேரு இன்னும் வரலையேன்னு எட்டி பார்ப்பான். என்ன சுவாமி நீ பிராணம் போறது அந்த தேவதையை பார்த்துட்டு அதுதான் எனக்கு வேணும். அப்பதான் நான் மோட்சத்துக்கு போனோம். இந்த மாதிரி கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதும் ஒரு பிரபந்தம் இருக்கணுமா? அப்பதான் இங்க இருக்கக்கூடாதா இருக்கலாம். எப்படி இருக்கணும்? பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சார கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர ஆனா அது கூட்டமா இங்க கிடைக்காதபடியாக ஆழ்வார் ஊரு சுத்தம் போடுற அழறா. ஏன் அழறாரு? இங்க திடீர்னு தக்கு மாறிடுறது. விஸ்லேஷம் வந்துடுறது, சம்ஸ்லேஷம் வந்துடுறது. சம்ஸ்லேஷனா சேர்க்கை, விஸ்லேஷம்னா பிரிவு. சம்ஸ்லேஷம் இருக்கிறது ஒவ்வொன்று கொண்டாடுறாரு. எத்தனை கொண்டாடுறோமோ அத்தனை கொண்டாடிட்டு தான் இருக்காரு. இவன மாதிரி யாரும் கிடையாது அப்படி ஒவ்வொன்று கொண்டாடுறாரு. ஒண்ணும் இல்லையா? வந்தவந்த பேராளா வரையறுத்த தோளாளா ஒவ்வொரு சத்தம் போடுறாரு. அந்த சத்தத்துக்கும் இதுக்கு உன்னிலாக எதிரால் புதியிட்டு என்னை உன் பாதவந்தியம் நன்னிலாவகையே நடிவானின் வெண்ணுகின்றார் ஓன் சத்தம் போடுறாட்டியா? விண்ணுடார் பெருமாள் கருவை செய்வார். அப்படி சத்தம் போடுறதுக்கு என்ன காரணம்? நீராகி கேட்டவர்கள் நெஞ்சடிய நாளுக்கும் ஏறா விசும்பின் இருப்படிதான் மணவாளமாவர்கள் திருவாரூர் முத்துக்கார் தெரிவிக்கிறார். இந்த ஓடு சத்தம் போடுறார் ஆழ்வார். நீராய் நிலனாய் 6ஆம் பத்து 9ஆம் திருவாரூர் இனி என்னால் தரிக்க முடியாது. ஒன்று சத்தம் போடுற. இந்த சத்தம் எங்க போயிடுச்சுன்னா பரமதோ நேரம் போயிட்டு கதவை தட்டுற மாதிரி டொம்பு நம்ம தத்துவமனும் நம்ம கோவம் வந்துட்டு வச்சுக்கேன்
வீட்டிலேருந்து வந்தோம், 10 மணிக்கு வந்தோம், ஆத்திர கதவை திறக்க வச்சுட்டேன். என்னமா போகணும், நான் வரேன் சொன்னேன், 8 மணி வேலை சொல்லிட்டு நான் கதவை திறக்கலையாண்ணா, குழந்தை படுத்து தூங்கிட்டு இருக்கானா என்ன பண்ண முடியும்? அது எழுதிக்கலண்ணா தொம்மு தட்ட போனோம். அந்த மாதிரி ஈராகி கேட்டவர் நெஞ்சடிய ஆருக்கும் ஏறார் விசம்பில் இருப்பரிதார் பகவானால அங்க இருக்க முடியாது. இவர் போடுற சட்டத்துக்கு ஆறாத காதலுடன் கூப்பிட்ட காரிமாறன் சொல்லி ஓடிடவே உய்யும் உலகு. ஆச்சரியமான பதியம். திருவாயூர் நூற்று ஒரு தனி தட்டு மணவாளவாதி அப்படி எப்படி அனுபவிச்சிருக்காரோ ஆச்சரியமான அனுபவம் அந்த திருவாயூர் நூற்று. அதுக்கு நான் எது சொல்லுவதுன்னா, அதை ஓதினாலே உய்யும் உலக உயிட்டுமா. அப்ப கூப்பிடுறாரோ அந்த சத்தம் போடுறாரோ அந்த சத்தத்தை தான் கேட்கிறாரு. அங்கிட்டு ஓடி வந்துட்டானா இனி இருக்காதுங்க. அது கிடைத்த வரைக்கும் தான் கணாகிரி அகலகிலே பார்த்து உடனே வந்து சொல்றான் இல்லையா. அப்ப இவருக்கு சம்சேகம் விசேஷம் வரைச்சு ஒரு சத்தம் போடுறா இல்லையா, அந்த நிலையில் இருக்கணுமா ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ரப்பனன் இதான் குவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ 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 அப்படின்னு அவன் அழைத்த போது கையை இருக பிடித்து கொண்டு அங்க போய் சேர்ப்பான் இல்லையா. முதல் கையை பகவான் இவனை என்ன பண்ணணும், ஐஷன் பண்ணணும். காலடைந்தோ தங்கற்கு தானே வழித்துணையாம் காலநேயகத்தை கதியாக்கினர். ஐஷன் போனோம்னா கையை பிடிப்பாரா காலை பிடிப்பாரா? முதல்ல கையெல்லாம் பிடிக்கும். இப்ப ஐஷன் போறதுக்கு எது வேணும்? முதல்ல கை சூடாகமே. இப்ப சாயுஜ மோட்சம் பார்த்துக்கோம், முதல்ல அது ஞாபகம் வச்சுக்கணும், நன்னா பார்த்துக்கணும். பெரியவாசனம் ஆச்சரியமான வியாக்கியானம் நிறைய நாயனார் திருப்பாவை ஒரு தனி தட்டு. அது என்னமோ தெரியல, தனுர் மாசம் தான் வைக்கணும், 1/2 மணி நேரம் தான். என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல முடியும்? ஒவ்வொன்றும் வந்து அழுது தான் முடியும், எதுவும் சொல்ல முடியும். ஏன்னா பூர்ணமான அனுபவிக்கணும். அங்க இருக்கா இல்லையான்னு தெரியாது. சீவைகளை திருப்பா அனுபவிக்கா சுவாமி, நாம நினைச்சா அனுபவிக்கணும், எது வேணா அனுபவிக்கணும். 8,6 செவிக்கினிய செஞ்சது அப்படின்றதுக்கு காஞ்சி சுவாமி ஆச்சரியமா சொன்னார், எனக்கு அடுத்த ஜென்மா கிடையாது. ஏன்னா ஆச்சார சம்பந்தம் எங்க பத்தி நிச்சயமா கிடையாது. தேவபெருமான் நம்பிருக்கத்தால அவருக்கு தேவபெருமாள் தான், மற்ற பெருமாள் 2ஆம் பட்சம் தான். தேவபெருமாள் தேவர் காந்தக தோழங்கள் தென்னத்தியோடு அவர் சொல்றாரு ஜென்மா கிடையாது. ஆனா அடுத்த ஜென்மா இருந்ததுன்னா இதே மணவாளனுடைய திருவிழாவிலே அவருடைய சந்தத்திலேயே வரணும். ஏன்னா அதை தவிர மற்றொன்று வேண்டான்னு. அப்பனா எத்தனை தூரம் அவளுக்கு தெரியும், எவ்வளவு பாவண்யம் இருக்குன்னு தெரியும். இது சொல்லுவாங்கன்னா அப்ப அத்தனை தூரம் முதல் பகவான் ஆயிஷம் பண்ணா இருக்குன்னா, வா பெண்ணே கல்வன் கொள்யானரியன் கரியான் ஒரு காலம் வந்து ஒரு பாசனம், ஆச்சரியமான பாசனம். இப்ப அதுக்கு போகலை, போயிட்டு இங்கே போயிடுவேன். என்ன கல்வன் கொள்யான் அந்த பெண்ணை பார்த்து பெண்ணே வா அது அழைச்சிட்டு போறானா, கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு போறானா, அந்த பாட்டு இழுத்துட்டு போற மாதிரி. அப்ப மோட்சத்துக்கு அழைச்சி பண்ண முதல்ல எது வேணும், கையை தானே பிடிக்கணும். அதனால சூடகமே சூடகமே சரி சூடகமே சொல்லுங்க. அப்ப அது கைக்கு ஆபரணம். அப்ப அங்க போய் சேர்ந்து உட்கார்ந்த பிறகு மடியில உட்கார்ந்து போனோம், மடியில உட்கார்ந்து மாப்பிள்ள தவிட்டு இருக்காங்க, தவிட்டு கட்சி என்ன பண்ணுவோம், தோலை தானே பிடிப்பாங்க. அங்க போயாச்சு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், மடியில உட்காரணும். கட்டு கட்சி யார் நீங்க கேட்போம், கோஷி அகம் பிரம்மாஸ்மி நாம ஒரு சரீரம் சொல்லணும். அங்க போய் நம்ம சாமர்த்தியம் தான் கேட்கப்படாது. அவர் பெருமாள் கேட்டார், என்ன கேட்டார், இத்தனை நாள் ஏன் வரலன்னு கேட்டார். இத்தனை ஜனமா நான் காத்துட்டு இருந்தேன், நிறைய இருந்தேன், நான் தயாராக இருந்தேன், அன்னைக்கே வந்துக்கலாமே. இது ஆழ்வார் கேட்கிறார், இந்தென்னை பொருளாக்கி தன்னை எண்ணுள் வைத்தான் அண்டென்னை புறம்போக என் செய்வான். ஆழ்வார் கேட்கிறார், பதிலே இல்லை. பதிலே பதில் நிரப்புத்த சுதந்திரன். அவரை பார்த்து இன்னைக்கு உண்டுன்னா இல்லை, நாளைக்கு இல்லைன்னா இல்லை. இதுதான் அவர்கள் இல்லை. அவ்வளோ அதனால்தான் அவர்கிட்ட போனாலே பயம். ஆச்சாரம்னா அந்த கஷ்டமே இல்லை. ஆச்சாரம் திருவிழை பத்தினா சுதந்திரனே இல்லையா, அவர் பரதந்திரனா ஆச்ச. சுதந்திரனா இருந்தா தான் பண்ணுவாரா மாட்டாரா இப்படிவா அப்படியா. இந்த பதில் மேல போன இருந்தா என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் தெரியாது. ஆச்சாரம் இல்லை, பரதந்திராஜ பண்ணியே செய்வான். ஏன்னா அவருக்கு இங்க வைக்கிறதுக்குன்னா அழிச்சும் போறதுன்னு அவருக்கு ஆசை. ஆனா இங்க வைக்கிறது இவருக்கு ஆசை, ஆக்ஷன் போறதுன்னு ஆசை. ரெண்டும் உண்டு. வெப்பாரா கொண்டு போறாரா, என்ன விபீஷணா பாப்பாரா கும்பகர்ணா பாப்பாரா தெரியாது. ஏன் சொன்ன அந்த நான் கண்டாலும் தப்ப நடக்கணும். பாபங்கள் இருக்க இன்னைக்கு தப்பண்ண, இந்த நேரத்தில் தப்பண்ண, இன்னைக்கு முன்னாடி என்ன பண்ணலாம். அது அந்த 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 நிலை ஞாபகம் வந்துட்டு வச்சுக்க தொலைஞ்சே போயிட்டோம். அதனால இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் பண்ணக்கூடிய சரணாகதியால அவர் ஆயிட்டு போற, அவர் விருப்பப்பட்டுதான் ஆயிட்டு போறாரே தவிர, ஓ நான் சரணாகதி பண்ணிட்டேன் நான் பண்ணபடியா இருக்கா எத்தனை பாபம் ஒன்னா ரெண்டா. அப்ப அங்க போன உடனே முதல்ல கையை பிடிக்கிறான் சூடா கண்ணி. அங்க போன உடனே பண்றான், இப்ப வந்தியா வழியில உட்கார வைக்கிறான், உட்கார வச்சு அப்படின்னு கழுவுறாங்க. அதனால தோல்வளையே தோளும் சேர்வதால் தோல்வளையே தோல்வளையினர். அதுக்கப்புறம் கிட்டக்கு வந்தான். கிட்டக்கு வந்து இந்த பெண்ணுடைய தோல் ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அத்தனை ஜீவாத்மாவும் பெண் சுபாவம் தான் வச்சுக்கோ. பகவான் மட்டும்தான் புருஷோத்தமன் இல்லையா சாமி, நாங்கள்லாம் பெண்களா இருக்கோம், நீங்களும் ஆண்கள் தானே. இது சரீரத்தால
ஆத்மா நட்சத்திரத்தில் அத்தனை பேரும் பகவானுக்கு சீதம் பெண்தான். அதனாலதான் திருக்கல்யாணம் சொன்னேன். திருக்கல்யாணம்னா பெண்தான் இருக்கணும். அவன் இது மட்டும் இல்லை, கல்யாணம் பிரகடனம் வருது. ஏன் இந்த சரீரத்தை வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம். நம்ம இதுலயே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கச்சு அங்க என்ன சொல்லுவா, விஷ்ணு வராயன்னு சொல்லுவாங்க. இந்த விஷ்ணு வரனுக்கு தான் இந்த பெண்ணை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரமே அதுதான். ஏன் அவர் பேர் என்ன வேணா இருக்கலாம், கேசவன் இருக்கலாம், மாதவன் இருக்கலாம், ஏன் தேவதாந்திர பேர் கூட வச்சுட்டு இருக்கலாம். அவள் என்ன இந்த விஷ்ணு வரனுக்கு தான் கொடுக்கணும். விஷ்ணுக்கு தான் கல்யாணம், வேற யாருக்கும் கல்யாணம் கிடையாது. எந்த தேவதாந்திரம் கல்யாணம் கிடையாது. ஏன்னா அது யோகியதே கிடையாது, எந்த யோகியதும் கிடையாது. அப்ப இவனுக்கு தானே கல்யாணம், அப்ப இவனுக்கு தான் கல்யாணம். மற்ற அத்தனை பேரும் யாரு? ஆத்மாக்கள் அத்தனை. அதனால ஆழ்வார்கள் ஏன் பெண் பாவத்தை எடுக்கிறா, நாயிகா பாவத்தை எடுக்கிறான்னா இதுதான் காரணம். என்ன காரணம்? அத்தனை ஆத்மாவும் பெண் சுவாவம் படுத்தது. அதான் அத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்கிறானோ. அதனால கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே நேர தோலை பார்க்க மாப்பிள்ள அழகுறான், அணைச்சிடறான். அணைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா, இவ்வளவு அழகா இருக்க தோடு ரொம்ப நல்லா இருக்கு இந்த பெண்டிகை தோடு அப்படின்னு கிட்டக்கு வந்து ரகசியம் பேசுறதுக்காக வந்தானா. அப்ப தோடேன்னு, தோடு ரொம்ப நல்லா இருக்கேன்னு தோடேன்னு தோடேன்னு சொன்னேன். அது செவிப்பூனா அனுபவிக்கிறதுக்கு மூக்கால முகம்தான் இல்லையா, அது செவிப்பூ. அனுபவிக்கணும்னு அர்த்தம். குழந்தைய கொண்டு வரும், குழந்தைய கொண்டு கிட்டக்க கொண்டு வந்தேன். அப்படி மூச்சு மூந்து பாக்குறவனும் மோந்து பார்த்துட்டு அப்படி மூக்கால ஒண்ணு இழுக்கிறவனும் இதுதான் துவயம் பரிமளிக்கிறதுன்னு கேட்டார் எப்பார பார்த்து. சிறு குழந்தையா இருக்காச்சு. அப்ப மூக்கால முகத்தில் இருக்கவனும் அப்ப செவிப்பூவேன்னார். அதான் செவிப்புனார். அப்ப இத்தனை சாகுதல் பண்ண எந்திரமாட்ட தோழி என்ன தரிக்க மாட்டால. சரி சுவாமி இத்தனை பண்ணினாவன் கிட்டக்க போனா முதல்ல கையை குடிச்சுட்டான், ஆக்ஷன் பண்ணான். ஆக்ஷன் பண்ண மார்பால கைவிண்ண தோடை பிடிச்சிருந்தான். தோடை பிடிச்சிட்டு செவிக்கிட்ட வந்து ஏதோ ரகசியம் சொல்ற மரம் தான். அடுத்து கிட்டக்கு வந்து இத்தனை சாகசம் பண்ணின மூச்சால முகந்து பார்த்தான். இத்தனை சாகசம் பண்ண உடனே நான் தோட்டேன். தோட்டபடியாக பண்ணா திருவடியில் வேண்டிட்டேன். பாரகன் சூடகனே, தோல்வளையே, தோடே, செவிப்பூவே, பாரகனே. அப்ப இந்த சமம்லாம் இந்த சமத்தில் பேசினால தவிர அக்கிரமத்தில் அவர் பண்ணாங்க. இதுதான் கிரமம். இப்ப சூடகனேன்னா இது மோட்சத்துக்கு போகக்கூடிய பாசனம் நல்லா ஞாபகச்சுங்கோ. ஆனா ஒன்றும் சரணாகதி ஆகல. சரணாகதி கறவைகள் பிரிச்சது. சரணாகதிக்கு உண்டான பலனை கொடுக்கறது சித்தம் திருகாலை பாசனம். அப்ப ஸ்ரீமன் நாராயண சரணோசனம் பிரபக்தியுடைய அர்த்தம் கறவைகள் பாசனம். ஸ்ரீமதே நாராயணனுடைய அர்த்தம் சித்தம் திருகாலை பாசனம். ஆனா அதற்கு முன்னாடி கூடாரை சாயுஜ்ய மோட்சம்னா என்ன தெரிவிக்கிறார். இந்த ஆத்மாங்க போயிட்டு போகும்போது போகத்து முன்னாடி ஐஷன் போறோமோ பெருமாள் தான் வந்து ஐஷன் போறாரு. எது பிடிக்கிறாரு, காலை பிடிச்சி போறாரு, கையில இருக்காரு. சூடாகனே, தோல்வலையே, ஐஷன் போனதும் அங்க இருக்காரோ, அங்க இருந்து என்ன பண்றாருன்னா அப்படியே தழுவறாரு. நம்ம அந்த அக்ரூர மாருதிகளை தழுவுமா போலேன்னு அக்ரூரம் வந்தானா அப்படியே தழுவிப்பாரான் மாருதி. எப்படி யார அனுமானம் எப்படி தழுவிட்டான், அனுமானம் தழுவிட்டாருன்னா அந்த மாதிரி தழுவிட்டு வேணாம். கோஷி நீ யாருன்னு தன்னால ஏன் வருவேன் கேட்டோம். அங்க போனேன் என்ன சுவாமி பண்றது, இப்பதாவது வந்தேனே ஏற்றுக்கோ. நாம சொல்லுவோம் அங்கேயே நம்ம சமர்ப்பித்து காமிப்போம். நாம எதுக்கு சொல்ல வந்தோம்னா அத்தகரும் சூடாகனே கையால தோல்வலையே அங்க போய் அணைக்கிறான். அணைத்தபடியே தோடப்படுறான். தோடே கிட்டக்க வந்துக்கிறான். துதிப்புவே ரகசியமே ஏதோ நல்லா இருக்கேன் பேசிக்கிறான். அதுக்கப்புறம் இது இத்தனையும் பண்ண உடனே நம்மால தரிக்க முடியாம இது எங்க எடுத்துக்காதுன்னா இதை அடைவச்சுதான் ஆழ்வாருடைய திருநெடுந்தானம் பார்த்தோம். நைவள ஒன்று ஆதாயா நம்மை நோக்க ஆச்சரியமான பாடம். தனி தத்து திருநெடுந்தானம், தனி சாஸ்திரமே பேரு. பராசர பட்டர் உகந்த ஒரு கிரந்தம், மிகவும் கத்துக்கணும். அதுக்குன்னு பூர்த்தியான வியாக்கியானம் இல்லைன்னாலும் நைவள ஒன்று ஆதாயா நம்மை நோக்க நானினார் போல் இறையே நயங்கள் பெண்ணும் செய்வளவில் என்மனமும் கண்ணும் கோடி எம்பெருமான் திருவடிக்கு இணைய இப்பால் கைவலையும் மேகலையும் காணேன் கண்டேன் கனமகர குடையிரண்டும் நான்கு தோளும் எவ்வளவு தெம்பெருமான் கோயிலிருந்து இதுவன்போது எழுதாது என்றார். இதுக்கு முந்தின பாத்திரம் ஆச்சரியமான பாத்திரம் மைவண்ணன் அருங்குஞ்சு குடல் பின்பாட மகரந்து. இந்த பாட்டில கோயில்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அவனை பார்த்தேன்டி கைவண்ணம் தாமரை வாய் கமலம் கண்ணினம் இதெல்லாம் செய்விச்சேன். நண்பனா இருந்தான். சரி கிட்டப்பை செய்தி பேசாதன்னா அவரை நாம் தேவரென்று அஞ்சுனோமே. ரொம்ப பெரிய வண்டி இது அகமே அர்த்தம். பெருமாளை கிட்டக்க போச்சு நம்ம மாம் இந்த சப்தத்தால தான் நம்ம பட்டணும். மாம்னா வாத்சல்யம், சுவாமித்வம், சௌசீரியம், சௌரியம். ரொம்ப பெரியவன்னா அவருக்கு கிட்டக்க கிடைக்க மாட்டோம்னு தோணும். அவர் ரொம்ப எளியவர். அதனால தான் ஆழ்வாருடைய பாசம்னா எளிமையை சொல்லிட்டே இருக்கும். வேதம்னா பெருமையை சொல்லிட்டே இருக்கும். பெருமையினால அகம்னா டிதான் சார் சுவாமி இப்படி இருக்கார கிட்டக்கு போக முடியுமான்னா இப்படி என்னால அகங்கார மமக்காரன்னு அவருக்கு அத்தனை
ஒரு செருக்குன்னா ஒரு செருக்கு தலைவர் இருக்காரு, அந்த தலைவர் யாருன்னா அவர் தான். அப்படின்னு எவ்வளவு தூரம் இருக்குன்னா கிடைக்க மாட்டாரா ரொம்ப பெரிய கிட்ட போக முடியுமா அப்படின்னு ஒதுங்கிட்டா. ஆழ்வார் ஒதுங்கினுடைய அர்த்தமே வேறு. இது ஆழ்வார்னாரு, இந்த இடத்த யாரு பரகார நாயகி, பராங்குச நாயகி நம்மாழ்வார், பரகார நாயகி திரும்பியார் ஒதுங்கிட்டார். ஐயோ ஆழ்வார் கிட்டக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் வருத்தப்பட்டார். அதான் என்ன பண்ணா, அடுத்த பாத்திரத்தை கொஞ்சம் கிட்டக்கு போகணுமே, இந்த ஆழ்வார் எப்படி இருக்கிறதுன்னு இந்த இசைக்கு மயங்காத யாருமே கிடையாது. அதனால நைவலன்னு ஒரு நாட்டு குறிச்ச நட்ட பாட்டு, அந்த இசையை பாடி நைவலம் ஒன்று ஆராயார் நம்மை நோக்கா இது கிட்டக்க வந்தாண்டி இந்த பாட்டெல்லாம் தொழில்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பியூட்டிஃபுல் பாக்குறேன், அழுதுருவார் அழுதுருங்க. அப்படிப்பட்ட பாக்குறேங்க. திருப்பாவூர் தறி தட்டு 30 இந்த 30 இந்த 30 இதுவும் 30 தப்பாம அதுவும் 30 தப்பாம வேணும். அப்ப நைவலம் ஒன்று ஆராயார் நம்மை நோக்கா இது அந்த பாட்டை பாட்டுண்டே பெரியவாச்சனோட வியாக்கியானத்தை வாசிக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். பாட்டுன்னு பாடிட்டு என்னை பார்த்தாண்டி நம்மை நோக்கா என்னை பார்த்துட்டே இருக்கான். பாட்டு பாடிட்டேமே சிவங்கியாவை வந்துருவாளா நான் சளைக்கலையே, சளைக்கவே அவன் கூப்பிட்டா போகணுமா அப்படின்னு நானினார், இந்த சப்தம் பாருங்க, நானினார் போல் இவையே நயங்கள். ரொம்ப வெட்கப்பட்டவங்க கூட அப்படி திரும்பிட்டேன். நானினார் போல் இவையே நயங்கள் பின்னும். ஆனா என்ன ஆச்சுன்னே தெரியல. செய்வளவில் என்மனமும் கண்ணம் கோடி எப்ப போச்சு என்ன ஆச்சுன்னு எம்பெருமான் திருவடிக்கு என்னைய அப்புறம் பார்த்தா நான் அவன் திருடி வளர்த்து இருந்துட்டு இருக்கேன். எப்ப போனேன்னா தெரியலையே. அதே போல சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே. அதான் அப்ப இது இத்தனை எதுக்குன்னா இந்த நிலை வந்துட்டனாதான் அந்த ஆத்ம ஞானம் ஏற்படுது. அதனால அந்த ஆனந்தமயன் ஞானமயன் அப்படிப்பட்ட இடத்துல தான். ஆக ஆத்ம ஞானம் பிறந்தால ஒழிய ஐஸ்வர்ய போகாதிகளில் உப்பேட்சை பிறக்காது. இது இப்ப இந்த நிலை இந்த 5வது. அதுக்கு முன்னாடி 4வது என்ன தெரிவிக்கிறான்னா, அப்ப இதெல்லாம் அனுபவிக்கிறதுன்னு. ஆக இந்த இந்த கிரமத்தில் பாடினதை விட அக்கிரமத்தில் அவர் பாடலர். ஆக ஆத்ம அலங்காரம் பண்ணணும், ஆத்ம அலங்காரம் வேணும். ஜீவாத்மா சூஷ்மம், அவனுக்கு அவயங்கள் கிடையாது. ஆனா ஆனந்தமயன் ஞானமயன் என்று தெரிந்து கொள்ள முடியா. இதுதான் 4வது சொன்னார். ஜீவாத்மா சூஷ்மம் தான் இருக்கான், அவனுக்கு எது அலங்காரம் தான். சாந்தி சமம் தமம் அமானித்தம் அதம்பித்தியம் அகிம்சா ஆர்ஜமம் ஆச்சாரிய உபாசனம் சௌசம் ஆத்ம விக்னம் சொன்னா ஆத்மாவுக்கு உண்டான சூடகமே தோல்வலையே தோடையிலிருந்து. அப்ப என்ன தெரிவித்திருந்து ஆத்ம லட்சணம் எது வரணும், ஏகாதிமானம் போனாலே ஒழிய ஆத்ம ஞானம் பிறக்காது. இப்ப 4 பார்த்துட்டோம். முதல்ல ஆச்சரியமா சம்சாரத்துல பீஜம் நசிக்க வேணும். 2வது அகங்காரம், அது ஒழிந்தாலே ஒழிய அகங்காரம் நசிக்காது. அடுத்து 3வது ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்னது 3வது இருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன ஆச்சரியமா, அது அகங்காரம் அவர்கள் நிவர்த்தி ஆனாலே ஒழிய ஏகாதிமானம் போகாது. ஏகாதிமானம் போனாலே ஒழிய ஆத்ம ஞானம் பிறக்காதுன்னு இருக்காரு. இப்ப 4 பார்த்துருக்கிறோம். இனி 5வது என்னென்ன விஷயத்துக்கு 5ல் பார்த்தோம். ரொம்ப இனிமே இன்னும் ரொம்ப ஆனந்தமா சொல்ல போறார். ஆனந்தம். ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறம் அனுஷ்டானத்துல கொண்டு வரணும் தான் முக்கியம். அனுஷ்டானம் என்ன அர்த்தம்னா நாம அந்த நினைவு ஒத்துட்டாலே போதும். மற்றது பகவான் பகிறார். அது எப்ப பாருங்க ஆச்சாரியன்